இந்த கால வேளையிலே பரிசுத்தம் உள்ள உயிர்த்தெழுதல் உள்ள நல்ல நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை இந்த நாளிலே கேட்போம். தேவன் தாமே நம்மோடு கூட பேசுவாராக. அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த வார்த்தையை கேட்க வாஞ்சியோடு தாகத்தோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் மகிமையாய் கர்த்தர் நம்மோடு இந்த கால வேளையில பேசுவாராக. இந்த வார்த்தை ஆங்காங்கே பார்க்கிறதான தேவ பிள்ளைகளை கர்த்தர் நம்மோடு பேசி நாமத்தை கர்த்தர் மகிமைப்படுத்துவாராக. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். என்னோடு கூட வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். வெளிப்படுத்தல் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம். வெளிப்படுத்தல் விசேஷம் 1ஆம் அதிகாரம். அதில் இருக்கிற சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவாராக. வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 17வது வார்த்தையிலிருந்து நான் வாசிக்கிறேன். என்னோடு கூட வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 334வது பக்கம். பைபிள்ல கடைசி பகுதி 334வது பக்கம். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். எடுத்தவர்கள் ஆமென் சொல்லுங்க. நான் அவரை கண்டபோது சத்தவனை போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன். அப்பொழுது அவர் தம்முடைய வலதுகரத்தை என் மேல் வைத்து என்னை நோக்கி, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாயிருக்கிறேன். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமென். நான் மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோலை உடையவராயிருக்கிறேன் என்றார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. மரித்தே, ஆனாலும் சதா காலங்களிலும் நான் எப்படி இருக்கிறேன்? உயிரோடு இருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த ஏப்ரல் 5ஆம் தேதி தான் உயிரோடு எழுந்தாரா? இல்ல. அவர் உயிர் தெழுந்தால் ஒரு நாள். ஆமா, 2021வது நூற்றாண்டுக்கு முன்பதாகவே இயேசு நமக்காக உயிர் தெழுந்து விட்டார். ஆமென் சொல்லுங்க. நம்முடைய பாவங்களுக்காய் அக்கிரமங்களுக்காய் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு சோத்திரம் அவர் நமக்காக உயிர் தெழுந்து விட்டார். அவர் மரித்தது உண்மைதான், சோத்திரம். ஆனால் அவர் உயிர் தெழுந்ததும் உண்மை. அவர் இன்றைக்கும் அவர் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கும் அவர் ஜீவனோடு கூட இருக்கிறார். யோவான் ஸ்நானகன் சோத்திரம் இந்த வார்த்தையை எழுதுகிறார். யோவான் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். அவர் பத்ம தீவில கடத்தப்பட்டு அவர் பத்ம தீவில இருக்கும் பொழுது சோத்திரம் ஆவியானவரை தரிசனமாக பார்க்கிறார். சோத்திரம். அப்ப ஆவியானவர் அவரோடு கூட பேசுகிறார். சோத்திரம். அவர் பேசின காரியத்தை தான் இந்த வெளிப்படுத்தல் முழுவதையும் நம்ம வாசிக்கிறோம். அவர் அந்த தரிசனம் ஆன உடனே இந்த யோவான் எப்படி மாறிட்டாரா? நான் அவரை கண்ட போது சத்தவனை போல அவர் பாதத்தில் விழுந்தேன், சத்தவனை போல கடந்தேன். அல்லேலூயா சொல்லுங்க. அவரை கண்ட அந்த யோவான் சொல்றார், நான் மரித்தவனை போல கடந்தேன். அல்லேலூயா. இன்னைக்கும் நிறைய பேருடைய வாழ்க்கையில இயேசு உயிர் தெழுந்தார். அவரை ஒவ்வொரு நாளும் பார்க்கிறோம், சந்திக்கிறோம், அவரை துதிக்கிறோம், அவரை நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். நம்முடைய வாழ்க்கை இன்னும் எப்படித்தான் இருக்கு? செத்தவனை போல. அவரை பார்த்தாலும் அவன் இந்த யோவான் அதிர்ச்சியில ஒரு அற்புத காட்சியை கண்ட உடனே அவன் அதிர்ச்சியில அவன் செத்தவனை போல கடந்தான். நம்ம எப்பவுமே செத்தவனை போலதான் கிடக்கு. அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவர் அதிர்ச்சியில சொல்றார், நான் சத்தவனை போல கடந்தேன். இவ்வளவு மகிமை நிறைந்த ஆண்டவரா, இவ்வளவு அற்புதமான ஆண்டவரா, இவ்வளவு நேச்சரான ஆண்டவரா என்று அவரை பார்த்து மயங்கினவனாக கிடக்கிறார். ஆனா ஸ்தோத்திரம், சீசர்கள், அவரை தேடி போன சீசர்கள் அவரை பார்க்க உயிர் தெழுந்த உடனே அவரை பார்க்க போன அல்லேலூயா சீசர்கள் சோத்திரம், தேவ மனுஷர்கள் சோத்திரம் அவரை கண்ட உடனே எப்படித்தான் இருந்தாங்க? உணர்ச்சியற்றவர்களாக மரித்தவர்களை போலத்தான் கடந்தார்கள். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? ஆமென். மரியாள் தன்னோட பல ஸ்திரீகளோடு சேர்ந்து இயேசுவை பார்க்க போனாங்க. அவர்கள் இயேசுவை கண்ட உடனே அவர்கள் ஒரு மரித்த நிலைமையில தான் அவங்க இருந்தாங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பேதுருவை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். அவர் இயேசுவை பார்க்க போனார், இயேசுவை சந்திக்க போனார். ஸ்தோத்திரம். அங்க நடந்த காட்சிகளை கண்டு அவன் ஆச்சரியப்பட்டு அதிர்ச்சியில் அவன் நின்றான். ஸ்தோத்திரம்.
அல்லேலூயா. இன்னைக்கு இயேசு நமக்காக உயிர் தெழுந்து விட்டா இன்னும் எப்படித்தான் இருக்கிறோம்? நம்ம செத்தவங்களை தான். நமக்காக தான் உயிர் தெழுந்தார், நமக்காகத்தான் அவர் மரித்தார், அவர் நமக்காகத்தான் உயிர் தெழுந்தார். இன்னும் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? ஒரு மரித்த நிலைமையில் இருக்கிறது. கர்த்தர் இன்னைக்கு நம்மோடு பேசுகிற வார்த்தை ஒரு உணர்வுள்ள, ஒரு உயிருள்ள ஒரு உயிர் தெழுதல். எல்லாரும் சொல்லுங்க. ஆமா, ஒரு உணர்வுள்ள ஒரு உயிர் தெழுதலாய் மாறணும். எல்லாரும் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. வருஷம் செத்தவர்களாத்தான் கிடக்கிறோம். ஈஸ்டர் அன்னைக்கு உயிர் பித்துறோம். அல்லேலூயா சொல்லுங்க. மறுபடியும் ஈஸ்டர் முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் செத்து போயிடுறோம். செத்து போறோம்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில மங்கி போயிடுறோம். மறுபடியும் அடுத்த ஒரு பண்டிகை வரும் பொழுது மறுபடியும் உயிர்ப்பிக்கப்படுறோம். திடீர்னு மறுபடியும் மறிக்கிறோம், மறுபடியும் உயிர்ப்பிக்கிறோம், மறுபடியும் மறிக்கிறோம், மறுபடியும் உயிர்ப்பிக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், ஒரு உணர்வுள்ள, ஒரு உயிர் உள்ள, ஒரு உயிர் தெழுதலாய் மாற வேண்டும். மரித்தவர் இனி அவர் என்ன செய்கிறதில்லை? உயிர்த்தவர் இனி அவர் மரிப்பதில்லை. ஸ்தோத்திரம், ஆமென் சொல்லுங்க. இதுவரை மரித்திருந்தவர் இனி அவர் மரிப்பது இல்லை. அவர் நமக்காக உயிர் தெழுந்தவர். நம்மையும் உயிர்ப்பிக்க கர்த்தர் விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கையும் இன்னைக்கு உயிர்ப்பிக்க விரும்புகிறார். அவர் அடிக்கப்பட்டார், அவர் நொறுக்கப்பட்டார், அவர் மரித்து போனால், அவர் உயிர் தெழுந்து விட்டார். ஆனால் யாருக்காக உயிர் தெழுந்தார்? நமக்காக. யாரை உயிர்ப்பிக்க உயிர் தெழுந்தார்? நம்மை உயிர்ப்பிக்க. ஆனால் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை உயிருள்ள வாழ்க்கையா இருக்கா, மரித்த வாழ்க்கையா இருக்கா? சோத்திரம், ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை பரிசுத்த ஆவியானவர் உயிர்ப்பிக்க விரும்புகிறார். அல்லேலூயா, ஒரு ஆமென் சொல்லுங்க. இயேசுவுக்காக ஓடுகிற, இயேசுவுக்காக ஓடி வருகிற தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில் இன்னைக்கு உயிர்ப்பிக்கப்பட வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். அல்லேலூயா. ஒரு உணர்வுள்ள உயிர் தெழுதலாய் மாறணும். எல்லாரும் சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து. அதான் தலைப்பு, உணர்வுள்ள உயிர் தெழுதல். ஒரு உயிர் உள்ள உயிர் தெழுதலாய் மாற வேண்டும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய வாழ்க்கை ஒரு உயிருள்ள வாழ்க்கையா மாறணும். ஒரு உயிருள்ள ஜீவியமா இருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நம்மளை பார்க்கிறவங்க, நம்மளை சந்திக்கிறவங்க, அல்லேலூயா, அவர்கள் வாழ்க்கையில உயிர் அடையணும், அவர்கள் வாழ்க்கையில பலன் அடையணும், அவர்கள் வாழ்க்கையில ஒரு ஜீவன் வரணும். சோத்திரம், அல்லேலூயா. சர்ச்சுக்கு போறாளாம், சர்ச்சுக்கு இவளை பார்த்தா நமக்கு பேதி வந்துரும் போல இருக்கு. சோத்திரம். இவளை பார்த்தா நமக்கும் பேய் பிடிச்சிரும் போல இருக்கு. சோத்திரம். இவளை பார்த்தா நமக்கு அந்த துன்பம் வந்துரும் போல இருக்கு. இவங்களை பார்த்தா நமக்கு அந்த பிரச்சனை வந்துரும் போல இருக்கு அப்படின்னு பயந்து ஓடக்கூடாது. நம்மை தேடி ஓடி வர வேண்டும். நம்முடைய வாழ்க்கை அப்படி சந்தோஷமாய், மகிழ்ச்சியாய், உற்சாகமாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த உடனே அவர் சொல்லப்பட்ட முதல் வார்த்தை, ஜனங்களை சந்தித்த உடனே அவர் முதல்ல சொல்ல வார்த்தை என்ன தெரியுமா? பயப்படாதிருங்கள். எல்லாரும் சொல்லுங்க, பயப்படாதிருங்கள். சோத்திரம், ஆமா, அல்லேலூயா. ஏன் மரித்த நிலையில் இருக்கிறீங்க? அவர் உயிர் தெழுந்து விட்டார். அவர் இங்கே இல்லை, அவர் மரித்தவர் தான், மரித்த இடத்துல இருந்தவர் தான். ஆனா இப்ப அவர் இங்கே இல்லை, அவர் உயிர் தெழுந்தார். ஒரு உணர்வை, ஒரு தாகத்தை, ஒரு விருப்பத்தை, ஒரு ஆசீர்வாதத்தை ஆவியானவர் கொடுக்க விரும்புகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அந்த உயிருள்ள ஆண்டவரை நம்ம பார்க்கணும்னா, உயிருள்ள அந்த வாழ்க்கையை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா, சோத்திரம், நம்ம செய்ய வேண்டிய சில வார்த்தைகளை, சில காரியங்களை நாம அல்லேலூயா வேதத்திலிருந்து கற்றுக்கொள்ள போகிறோம். 4 அல்லேலூயா காரியங்களை நம்ம அறிந்து கொள்ள போகிறோம். அல்லேலூயா. 4 வித காரியங்களை, இந்த உயிருள்ள வாழ்க்கை பெறுவதற்கு 4 காரியங்கள் அவசியம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமா, சோத்திரம். 1, ஆயத்தமாய் வா. எல்லாரும் சொல்லுங்க, ஆயத்தமாய் வா. சோத்திரம், அல்லேலூயா. எப்படி வரணுமா? ஆயத்தமாய் வர வேண்டும். அல்லேலூயா. லூக்கா 24ஆம் அதிகாரத்தை வச்சுக்கோங்க. அதுல இருந்து தான் இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசுவாராக. அல்லேலூயா. அதனுடைய 1, 2, ஆமென், 3 வசனங்களை வாசிப்போம். வாரத்தின் முதலாம் நாள், வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே தாங்கள் ஆயத்தம் பண்ணின கந்தவர்க்கங்களை அவர்கள் எடுத்துக்கொண்டு வேறு சில ஸ்திரீகளோடு கூட கல்லறையிடத்துக்கு வந்தார்கள். கல்லறை அடைத்திருந்த கல் புரட்டி தள்ளப்பட்டிருக்கிறதை கண்டு உள்ளே பிரவேசித்து கர்த்தராகிய இயேசுவின் சரீரத்தை காணாமல் அதை குறித்து மிகுந்த கலக்கம் அடைந்திருக்கையில் பிரகாசமுள்ள வஸ்திரம் தரித்த 2 பேர் அவர்கள் நடுவே நின்றார்கள். அந்த ஸ்திரீகள் பயப்பட்டு தலை கவிழ்ந்து தரையை நோக்கி நிற்கையில்
அந்த 2 பேரும் அவர்களை நோக்கி, உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இவர்கள் இயேசுவை பார்க்க எப்படி வந்தாங்க? ஆயத்தத்தோடு வந்தாங்க. எல்லாரும் சொல்லுங்க. ஆமா, இயேசுவை உயிருள்ள ஆண்டவரை பார்க்கணும்னா, ஜீவனுள்ள ஆண்டவரை பார்க்கணும்னா ஆயத்தத்தோடு வரணும். அல்லேலூயா சொல்லுங்க. எப்ப ஆயத்தப்படுத்தினார்கள்? எப்ப ஆயத்தத்தோடு வந்தாங்க? அதிகாலையில், வாரத்தில் 1ஆம் நாள் அதிகாலையில் ஆயத்தம் பண்ணின கந்த வர்க்கங்களோடு அவர்கள் அல்லேலூயா இயேசுவை பார்க்க வந்தார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு ஏன் பல நேரங்கள் இயேசுவை பார்க்க முடியல? ஏன் இன்னைக்கு இயேசு உயிருள்ள ஜீவியத்தை நம்முடைய வாழ்க்கையில அனுபவிக்க முடியல அப்படின்னா ஆயத்தம் இல்லை. இயேசுவை சந்திக்க ஆயத்தம் இல்லை. அவர் நமக்காக எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி நம்ம கரத்தில் கொடுத்தார். ஆனால் இயேசுவை சந்திப்பதற்கு இன்னைக்கு ஆயத்தம் இல்லை. பல சாக்கு போக்குகளை சொல்லி அல்லேலூயா ஸ்தோத்திரம், நம்ம தேவனை பார்க்க முடியாம பல தடைகளை நம்ம ஏற்படுத்தி விடுகிறோம். ஒரு அல்லேலூயா, ஒரு சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பாருங்க, இவர்கள் கந்த வர்க்கங்களை ஆயத்தப்படுத்தினார்களாம். இயேசுவுக்கு செலுத்த, இயேசுவுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதைகளை அவர்கள் ஆயத்தம் பண்ணி கொண்டு வந்தாங்களாம். இந்த கந்த வர்க்கங்கள் இயேசுவின் சரீரத்திற்கு பூசுவதற்காக இது ஓய்வு நாள்ல யாரும் செய்யக்கூடாதாம். எப்படிங்க? ஓய்வு நாள்ல எதையுமே ஆயத்தப்படுத்த கூடாதாம். பழைய ஏற்பாடு வாசித்தினா மாட்டுக்கு கூட தண்ணி வைக்க கூடாது. அதுதான் பழைய ஏற்பாடுடைய அல்லேலூயா நியாயப்பிரமாணங்கள். சோத்திரம், மோசேயோட சட்டங்கள் அது. சோத்திரம், ஓய்வு நாள்ல எந்த சின்ன வேலை கூட ஒருத்தரும் செய்யக்கூடாது. ஏன் தெரியுமா? இயேசு கிறிஸ்துவே 6 நாள் எல்லா வேலையும் செய்து 7வது நாள் எப்படி இருந்தார்? ஓய்ந்திருந்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ அல்லேலூயா ஓய்வு நாள்ல, வாரத்தின் 1ஆம் நாள்ல யாரும் எந்த வேலையும் செய்யக்கூடாது. அதனால தான் ஸ்திரீகள் என்ன செய்தாங்க தெரியுமா? அல்லேலூயா வேதத்துல நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா லூக்கா 23ஆம் அதிகாரம் 54வது வசனத்தை வாசிங்க. அந்த நாள் ஆயத்த நாளா இருந்தது, ஓய்வு நாளும் ஆரம்பமாயிற்று. 56வது வசனத்தை வாசிங்க. திரும்பி போய் கந்த வர்க்கங்களையும் பரிமள தைலத்தையும் ஆயத்தம் பண்ணி ஓய்வு நாளில் ஓய்ந்திருந்தார்கள். ஓய்வு நாளுக்கு முந்தின நாள் எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தினார்கள். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இயேசுவை சந்திக்க வருகிற ஸ்திரீகள் ஆமென் அல்லேலூயா இந்த வாரத்தின் 1ஆம் நாள்ல ஓய்ந்திருக்கும்படி, இயேசுவை சந்திக்க வரும்படி முந்தின நாளே எல்லாவற்றையும் அவர்கள் ஆயத்தப்படுத்தினார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. நம்ம எப்ப ஆயத்தப்படுத்துறோம்? எப்ப ஆயத்தப்படுத்துறோம்? என்ன ஆமென் வர மாட்டீங்க? அல்லேலூயா சொல்லுங்க. காலையில தான் எல்லாம் ஆயத்தப்படுத்துறோம். காலையில தான் எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யறது. காலையில தான் எல்லா காரியத்தையும் பார்க்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. முந்தின நாள் எல்லாவற்றையும் அவர்கள் ஆயத்தப்படுத்தினார்கள். பஸ் காசு இருக்கா? பெட்ரோல் இருக்கா? சோத்திரம். துணிமணி எல்லாம் துவைச்சு வச்சிருக்கா? எப்ப பார்க்கணும்? ஞாயிற்றுக்கிழமை காலையில் அல்ல, வாரத்தின் 1ஆம் நாள் அல்ல, முந்தின நாளே முன்கூட்டிய எல்லாவற்றையும் பார்த்து அறிந்து அதை ஆயத்தப்படுத்தி வருகிறவர்கள் இயேசுவை தரிசிக்க முடியும். அல்லேலூயா, ஒரு ஆமென் சொல்லுங்க. காலையில தான் பயங்கர சண்டையா இருக்கும். பயங்கர சண்டை காலையில தான். ஆராதிக்க வரும்போதுதான் பாத்ரூமுக்கு சண்டையா இருக்கும். சோத்திரம். முதல்ல நான் போவேன், அல்லேலூயா, 2வது நீ போ. சோத்திரம். காலையிலேயே பாத்ரூம் சண்டையா இருக்கும். சோத்திரம். அல்லேலூயா. காலையில சாப்பிடுறதுல சண்டையா, எனக்கு இட்லி தான் வேணும், அவளுக்கு தோசை வேணும். சோத்திரம். ஆமா, காலையில எல்லாம் ஆயத்தப்படுத்து. இன்னொரு ஆளு வீட்டுல இல்லாத ஐட்டத்தை சொல்லும், அதை வீட்டுல பார்த்தா அந்த ஐட்டம் இருக்காது. சோத்திரம். காலையில கடைக்கு போனா கடையும் இருக்காது. ஆமென் அல்லேலூயா, ஒரு ஆமென் சொல்லுங்க. முன்னையாகவே எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி நாளைக்கு இயேசுவை சந்திக்க போறேன், நாளைக்கு இயேசுவை ஆராதிக்க போறேன், நாளைக்கு இயேசுவை பார்க்க போகிறேன் என்று முன்கூட்டி எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்த வேண்டும். ஆயத்தப்படுத்தி வருகிறவளைத்தான் இயேசுவை பார்க்க முடியும். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா.
சிலருக்கு என்ன நாள்னே தெரியுது. இது திருவிருந்த நாளா, 2வது வாரமா, 3வது வாரமா, 1 வாரமா கூட தெரிகிறது இல்லை. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அப்படி தங்களை அவர்கள் ஆயத்தப்படுத்துகிறார்கள். அப்படி தங்களை ஆயத்த நிலையில் அவன் இருக்கா. எதையும் ஆயத்தப்படுத்துவதில்லை. தன் சரீரங்களை ஆயத்தப்படுத்துவதில்லை. கர்த்தருக்காக தன்னை ஆயத்தப்படுத்துவதில்லை. அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நாளைக்கு போனா சர்ச்சில் தூங்க கூடாது, நல்ல பிரஷா இருக்கணும், நல்ல உற்சாகமா இருக்கணும், வாஞ்சியா இருக்கணும் அப்படிங்கிற தன்னுடைய வாழ்க்கை என்ன செய்யறது இல்ல, ஆயத்தப்படுத்துறது இல்ல. ராத்திரி 12 மணி 2 மணி வரைக்கும் வேலை செஞ்சுட்டு சர்ச்சில் வந்துட்டு தூங்குறது பேய் தூக்கம், சாத்தான் தூக்கம். ஒரு ஆமென் சொல்லுங்க. சனிக்கிழமை ராத்திரி வரைக்கும் மாடு மாதிரி வேலை செய்யறது, மாடு மாதிரி உழைக்கிறது, சர்ச்சில் வந்துட்டு துக்கமா உட்கார்றது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? உற்சாகமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. காலங்காத்தல குளிக்கிறது இல்ல, காலங்காத்தல எண்ணெய் தேய்க்கிறது இல்ல, காலங்காத்தல மூஞ்சியை நல்ல பிரஸ் ஆக்கிறது இல்ல, அப்படியே எண்ணத்துலயே முக்கி எடுத்துட்டு வந்த மாதிரி வந்துடுறது சர்ச்சுக்கு. ஆமென் வரமாட்டேன். அல்லேலூயா சொல்லுங்க. சர்ச்சுக்கு வரும்போது பழைய சாரி இருக்கிறதுலயே மோசமான சாரி எடுத்து கட்டிட்டு வர்றது. கட்சிக்கார மீட்டிங் போகும்போது நல்ல சாரி கட்டிட்டு போறது. கல்யாண வீட்டுக்கு போகும்போது இருக்கிறதுலயே சந்ததை தூக்கி போடுறது. இருக்கிற எல்லா நகையும் பக்கத்துல ஆளுக்கு பொறாமப்படுற மாதிரி கழுத்துல 1008 நகையை போட்டுட்டு ஓடுறது. தப்பு இல்ல, போடுங்க, எல்லாம் போடுங்க. விலைவாசி நிறைய ஏறட்டு, நல்லா தூக்கி நல்லா போடுங்க. ஹலோ. ஆனா ஆலயத்துக்கு வரும்போது எப்படி வரும்? நோஞ்சா மாதிரி வரும். வேலைக்கு போகும்போது உஷாரா போகிறோம், எல்லாமே ஆயத்தத்தோட கொண்டு போறோம். கொத்து வேணுமா கொத்து, சுத்தில வேணுமா சுத்தில, கரண்டி வேணுமா கரண்டி. அல்லேலூயா. ஆமா சோத்திரம். துணி வேணுமா துடைக்க துணி வேணுமா, 2 லிட்டர் தண்ணி. வேலைக்கு போகும்போது சர்ச்சுக்கு வரும்போது அக்கா தண்ணி கொஞ்சம் கொடுக்கா. என்ன ஆமேன்னு வர மாட்டேன். வேலைக்கு போகும்போது 5 லிட்டர் தண்ணி, பெரிய தண்ணி தூக்கி போடுறது. சோத்து போன இவ்வளவு பெரிய பானையை தூக்கிட்டு போறது. சர்ச்சுக்கு வரும்போது பசிக்குது, பாசியா முடிக்க மாட்டுறாரு. ஹலோ ஆமேன்னு சொல்லுங்க. ஆமா. வேலைக்கு போகும்போது பக்கத்திலேயே 5 லிட்டர் தண்ணி வச்சுட்டு வேலை சேருமே இல்லையோ, தண்ணி மட்டும் முடக்குன்னு பக்கத்துல வச்சு குடிச்சு தீத்துறது. சர்ச்சுக்கு வரும்போது போகிறது குடிக்கிறது, அப்புறம் போகிறது இறக்கிறது, அப்புறம் மறுபடியும் போகிறது குடிக்கிறது, மறுபடியும் போகிறது. ஆமேன்னு சொல்லுங்க. அண்ணா பேனா கொடுனா, அண்ணா ஒரு பேப்பர் கொடுனா. கடன் வாங்கிறது சர்ச்சில் வந்து ஆயத்தத்தோடு கொண்டு வர்றது இல்ல. சபைக்கு போகிறோம், எழுதணும், வைக்கணும், இதை செய்யணும், அதை வேணும் என்று ஆயத்தமாய் கொண்டு வர்றது இல்ல. சிலர் முக்காட கொண்டு வர்றது இல்ல. ஆமேன்னு சொல்லுங்க. சிலர் முக்காட துவைக்கிறதே இல்ல, பக்கத்துல மோந்து பார்த்தா தெரியும். சர்ச்சுக்கு போகிற காரியங்கள் எப்படி ஆயத்தத்தோடு வரும்? தேவன் சமூகத்திற்கு வரும்போது எப்படி வரும்? உங்க வஸ்திரங்கள் அல்லேலூயா வெளுக்கப்பட்டதாய் தூய்மையானவையா இருக்கணும். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. பக்கத்துல ஒருத்தவங்க நாத்தம் வரக்கூடாது, ஏதாவது புஷு கிசு அடிச்சுட்டு வருவோம். அல்லேலூயா சொல்லுங்க. கல்யாண வீட்டுக்கு போகும்போது மட்டும் எப்படி இதெல்லாம் பண்றாங்கன்னு தெரியல, எதுக்கு பண்றாங்க கூட தெரியல. ஆமேன வரமாட்டி. அல்லேலூயா சொல்லுங்க. இருக்கிறதுல பிள்ளைகளா பாருங்க, இன்னைக்கெல்லாம் ஓரளவுக்கு நல்லா இருக்காங்க சார். நோஞ்சான் துணியும் நொங்கி துணியும் ஜோத்திரம். சபைக்கு வரும்போது கந்தை துணியோ கத்தருக்கு அப்படிங்கிற மாதிரி வர்றது. அல்லேலூயா சொல்லுங்க. உங்க பீரோவெல்லாம் நான் பார்த்தேன், நல்ல நல்ல சாரி வச்சிருக்கிறீங்க, நல்ல நல்ல சட்டையெல்லாம் வச்சிருக்கிறீங்க. நான் நிறைய பார்த்தேன். உங்க பீரோல திறந்த உடனே பொத்துப்புன்னு விழுகுது. எப்ப பாஸ்டர் பார்த்தீங்க? நான் பார்த்தேன். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. தேவனை பார்க்க போறோம், உயிருள்ள தேவனை, ஆசீர்வாதம் உள்ள ஆண்டவரை பார்க்க போறோம். எல்லாம் ஆயத்தத்தோடு, சந்தோஷத்தோடு, மகிழ்ச்சியோடு. இவர்கள் எப்படி வந்தாங்க? அதிகாலையில் புறப்பட்டு, அல்லேலூயா, இயேசு இருந்த இடத்தை நோக்கி அவர்கள் புறப்பட்டு வந்தாங்க. ஆயத்தத்தோடு வந்தாங்க. அதனால அவர்களுக்கு முன்னாடி இருந்த அல்லேலூயா கல் புரட்டப்பட்டு இருந்தது. அது யாராலும் புரட்ட முடியாதான் தெரியுமா? அந்த கல்லு. ஆமென் சொல்லுங்க. அந்த கல்லை மூடி வச்சிடலாமா? அதை தள்ளி உருட்டி தள்ளி வச்சிடலாம். அதை மூடி வச்சிட்டோம்னா அது ரிட்டர்ன், அது எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா.
ஏன்னா அதோட செட்டிங், அது ஒரு அமைப்புல இருக்காது. சோத்திரம். அது உள்ள போய் ஒரு லாக்ல அப்படியே லாக் ஆயிடும். அப்படின்னு தள்ளி அப்படி சாத்தி விட்டோம்னா அந்த கல்லு உள்ள செட் ஆயிடுச்சுன்னா அந்த கல்லு ரெண்டாவது ஓபன் பண்றது ரொம்ப கஷ்டம். அது யாரும் திறக்க கூடாதுன்னு அவன் அப்படி செட் பண்ணி வச்சிருக்கான். அல்லேலூயா சொல்லுங்க. ரோமர் காலத்துல அல்லேலூயா, அது அல்லேலூயா யூதர் காலத்துல அது அல்லேலூயா நியமிக்கப்பட்ட, அது உருவாக்கப்பட்ட அப்படி ஒரு கல்லறை. அத அல்லேலூயா அதை தள்ளி கொண்டு மூடி வைக்கலாம், அது உருட்டலாம். ஆனா ஒரு முறை அதை செட் பண்ணிட்டோம்னா அந்த கல்லறைய ஒருத்தலாரும் திறக்க முடியாது. அப்படிப்பட்ட அந்த கல் ஆட்டோமேட்டிக்காக திறக்கப்பட்டிருக்கிறது. எப்படி அவர்கள் ஆயத்தத்தோடு, இயேசுவை பார்க்க வாஞ்சையோடு, இயேசுவை பார்க்க தாகத்தோடு, ஒரு விருப்பத்தோடு தேவனை தேடி வந்தாங்க. ஹலோ ராமன் சொல்லுங்க. உங்க ஓனர் வீட்டுல போய் இப்படி உட்கார்ந்துருப்பீங்களா? வேலை செய்யற இடத்துல போய் இப்படி உட்கார்ந்துருப்பீங்களா? வேலை விட்டு போயிருந்து துரத்தி விட்டுருவான். ஆமீன் வர மாட்டேன். அல்லேலூயா சொல்லுங்க. செத்த பம்பு மாதிரி கிடக்க அப்படிமா நான் சொல்லல, சொல்லுவான். ஹலோ வராமே சாகமாய் உட்காரதுல எப்படி நல்லா உட்காருங்க. இயேசுவை உயிருள்ள ஆண்டவர் ஆராதிக்கிறோம். நல்லா நிமிந்து உட்காருங்க, நல்லா நிமிந்து உட்காருங்க. கூனி குறுகி இப்படியே உட்காந்தீங்கன்னா தூக்கம் வரும். நல்லா உட்காருங்க. சோத்திரம். ஆமேன் சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஃபேனுக்கு நல்லா ஆஃப் பண்ணி விட்டுருவேன். நல்ல உச்சாரா உட்காரணும். கரங்களை எடுத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்பெல்லாம் தனித்தனி ஃபேனா வந்துருச்சு. உங்க கையிலுக்கு நீங்களே கனியா வச்சு அப்படியே காத்து வாங்கிக்கலாம். அந்த மாதிரி ஃபேன் எல்லாம் வந்துருச்சு. ஹலோ கரங்களை எடுத்து ஒரு அல்லேலூயா. அவர்கள் ஆயத்தத்தோடு வந்தாங்க. அவருக்கு முந்தின நாளே எல்லாவற்றையும் என்ன செய்தாங்க? ஆயத்தப்படுத்தி. ஏன் வரல? பாஸ்டர் துணி துவைக்கு. ஏன் வெள்ளை துணி போடல? பாஸ்டர் அழுக்கு. எப்ப நீ போட்ட அந்த அழுக்க? ஒரு மாசத்துக்கு முன்னாடி. வாரம் போடுற மாதிரி இருந்தா, டெய்லியும் போடுற மாதிரி இருந்தா சொல்லலாம் அழுக்கு, வெள்ளை துணி அழுக்குன்னு சொல்லலாம். சிலர் அது ஒரு அழுக்காயிருச்சு, துவைக்கல பாஸ்டர். ஒரு மாசமா துவைக்கலையா? வீட்டுல துவைக்கிற வேலையே இல்லையாப்பா? என்ன ஆமேன் வர மாட்டேங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தேவ சமூகத்துல திருவிழா அன்னைக்காவது, இந்த மாதிரி ஈஸ்டர் அன்னைக்கு ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சி அன்னைக்காவது கொஞ்சம் நல்ல ஒரு உடையை அணிந்து, ஒரு வெள்ளை உடையை வந்து ஆண்டவரை நம்ம ஆராதிச்சு மகிழ்ச்சியோடு சேர்ந்து சந்தோஷமாய் குதூகலமாய் மகிழ்ச்சியோடு நம்ம ஆராதிப்போம். அப்படின்னா அன்னைக்கு சோத்திர இயேசுவை பார்க்கறதுக்கு சந்தோஷம் இல்ல, வாஞ்சி இல்லாம, தாகம் இல்லாம, ஆயத்தம் இல்லாம வர்றது. ஏதோ எங்கேயோ போற மாதிரி அப்படி வரக்கூடாது. ஆயத்தத்தோடு வந்தார்கள், இயேசுவை சந்தித்தார்கள். தேவனை முதல் சந்தித்தது இந்த ஸ்திரீகள் தான். அவர்கள் வாசனை திரவியங்களோடு இயேசுவின் சமூகத்துக்குள் என்ன செய்தாங்களாம்? வந்தாங்க. சோத்திரம். அல்லேலூயா. அப்ப வாசனைனா என்ன? ஏசாயா 11ஆம் அதிகாரம் அல்லேலூயா அதனுடைய 3ஆவது வசனத்தை வாசிங்க. வாசனைனா என்ன? அல்லேலூயா வாசிங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு பயப்படுதல். கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையா இருக்கும். அவருக்கு உகந்த வாசனையா இருக்கும். போதும். கர்த்தருக்கு பயப்படுகிறதா ஒரு வாசனை. அப்ப அவர்கள் எப்படி போனாங்க? வாசனை திரவியத்தோடு போனாங்க. அப்ப வாசனைனா என்னது? கர்த்தருக்கு பயப்படுதல். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. குட் ஃப்ரைடேக்கு நான் சொன்னேன். அந்த கள்ளனுடைய முதல் விஷயமே, அவன்கிட்ட கற்றுக்கொள்ள வேண்டிய முதல் விஷயமே, அவன் கர்த்தருக்கு பயப்பட்டவன். அவர்கள் எப்படி இருப்பாங்க? வாசனையா இருப்பாங்க. கர்த்தருக்கு பயப்படுகிறவன் தான் வாசனையோடு தேவ சமூகத்துக்கு வருவான். அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப வாசனைனா கர்த்தருக்கு பயப்படுதல். வாரத்தின் முதலாம் நாள்ல ஆயத்தத்தோடு, ஒரு மகிழ்ச்சியோடு, சந்தோஷத்தோடு, வாசனையோடு, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு வரணும். அவங்கதான் தேவனை பார்க்க முடியும். ஆராதனையில இயேசுவை பார்ப்பாங்க, பாடல்கள் இயேசுவை பார்ப்பாங்க, வார்த்தைகள் இயேசுவோடு பார்ப்பாங்க. ஆலயத்தில் வரும் பொழுது இயேசுவை தரிசிப்பார்கள். அவருடைய அற்புத ஆசீர்வாதங்களை அவர்கள் பெற்றுக் கொள்வார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. ஆயத்தத்தோடு நான் இயேசுவை பார்க்கணும், தேவனை பார்க்கணும், ஆண்டவரை பார்க்கணும் என்கிற அந்த வாஞ்சை தாகத்தோடு அவர் சமூகத்துக்கு வரணும். அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு விருப்பத்தோடு அல்லேலூயா அவர்கள் அப்படி வந்தாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. 2ஆம் வசனம் சொல்லுது. அதுலயே ஆமென் சோத்திரம்.
ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும் ஆலோசனையும் பொல்லானையும் அருளும் ஆவியையும் பலனை அருளும் ஆவியையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அருளும் ஆவியாகிய ஆவியானவர் அவர்கள் மேல் இருப்பார். ஆயத்தத்தோடு வாசனையோடு கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு வரும் பொழுது யார் வருவாரா, யார் ஊற்றப்படுவாரா, யார் நிரப்புவாரா, யார் மேல வந்து தங்குவாரா? ஆவியானவர் வருவா. அல்லேலூயா சொல்லுங்க. யார் வருவா? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லைன்னா சாத்தான் தான் வருவான். தூங்கு தூங்கு பாலானி ராரோ ராரோ ராரோ. ஹலோ, ராமன் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆயத்தம் இல்லாதவனுக்கு சாத்தா வந்து ஆறாரா போடுவான். ஆயத்தத்தோட கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோட வந்தா ஆவியானவர் நிரப்புவா. அவளுக்கு எதை குறிச்சு கவலை இல்ல. பரிசுத்த ஆவியானவர் குறிச்சதான ஒரு பாரம், ஒரு ஏக்கம், ஒரு வாஞ்சை, ஒரு தாகத்தோடு அவர் காத்திருப்பாங்க. இந்த ஸ்திரீகள் இயேசுவை பார்க்க வந்தவங்க அவரை பார்க்காம நான் போக மாட்டேன்னு அங்கேயே உட்கார்ந்துட்டாங்க. ஹலோ, ராமன் சொல்லுங்க. அவரை பார்க்காம நான் போக மாட்டேன், அவரை தரிசித்து தான் போவேன்னு பிடிவாதமா உட்கார்ந்து அங்க அல்லேலூயா சந்திக்கிறாங்க இயேசுவை. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. நம்ம நல்லா பாடுறோமா, நல்ல ஆவில் நிரம்புறோமா, நல்ல அபிஷேகத்தை பெறமா, நல்ல கர்த்தருடைய வார்த்தை அதெல்லாம் இல்ல. காலைல வரணுமா, எங்க இடம் சேரு கிடக்கு, எங்காவது உக்காந்துட்டு நல்லா சாஞ்சிட்டு தூங்கு. பாடல் பாடினா என்ன, ஆராதனை என்ன, வாசனை வந்தா என்ன, பிரசங்க வந்தா என்ன, யாரு போனா என்ன, வந்தா என்ன, நான் அப்படித்தான் பாஸ்டா, நான் அந்த மாதிரி தான் பாஸ்டா. முடிஞ்சுதா பக்கத்தாரு, ஹலோ முடிஞ்சது எந்திரிச்சு போ அப்படின்னா ஓடி போய் தடத்தை தூக்கி நின்னுக்கிறது. அப்படி சாட் போட்டு பாஸ்டாமா டாட்டா, பாஸ்டாமா டாட்டா, பாஸ்ட் டாட்டா, போயிட்டு வர்றேன், முடிஞ்சா அடுத்த வாரம் வர்றேன், இல்லாட்டி நாளை கழிச்சு அடுத்த வாரம் வரேன். ஹலோ, ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஏதோ ஈஸ்டுக்கும் ஏதோ அன்னைக்கு மட்டும் இயேசுவை சந்திச்சுட்டு பார்த்துட்டு அது ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு அப்படி போயிட்டா உங்களுக்கு கோடா கோடியாக நிரப்புவார். ஹலோ, ராமன் சொல்லுங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். தள்ளு பேய் வந்து புறக்கா வருது. ஆமென் சொல்லுங்க. காணிக்க போடும்போது கூட வந்து இடிக்குது, அவ டிக்கி என்னை வந்து இடிக்குது. இவளுக்குனே எனக்குனே வருவாளுக்கு போல இருக்கு. ஆமே, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்துச்சுன்னா யாரையும் பார்க்க தோணாது. எப்படிங்க தோணாது? இடிச்சாலும் தோணாது, சொரண வராது. உப்பு ஓவரா போட்டுன்னா சொரண வரும், உப்பு குறை சொரண குறையும். அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு எத்தனை பேர் உப்பு கேட்கறீங்கன்னு தெரியல, நான் பாக்குறேன். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா பாஸ்டாமா உப்பு 10 சொரண நிறைய அந்த ஆளுக்கு இருக்கு. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்துச்சுன்னா சபைக்குள்ள அவ எப்படி இருப்பாங்க? கர்த்தரை மட்டும் தான் பார்ப்பாங்க. ஆவியானோட பிரசன்னத்தை மட்டும் நிறைவாக அவளை யாரும் அவரை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க, யாரும் அவருக்கு விரோதம் எழுத மாட்டாங்க. அல்லேலூயா. கஷ்டப்பட மாட்டாங்க, கோபப்பட மாட்டாங்க, எரிச்சல் அடைய மாட்டாங்க. அல்லேலூயா. அவர் சாந்தமா இருப்பாங்க, அன்பா இருப்பாங்க, ஐக்கியமா இருப்பாங்க, ஒருவர் தாங்குவாங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிற இயேசுவை பார்க்கிறவன் ஸ்தோத்திரம். வேற எதையும் அவனுக்கு குறிச்சு கவலை இல்ல. அவர்கள் அப்படித்தான் ஆயத்தத்தோடு வர்றாங்க. நான் இன்னைக்கு சர்ச்சுக்கு போறேன், இயேசுவை மட்டும் பார்க்கிறேன், எந்த பேய் பிசாசை பார்க்க கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு நிறைய பேர் இயேசுவை பார்க்க வந்துட்டு பிசாசை கூட்டிட்டு போயிடுறாங்க. அல்லேலூயா. இயேசுவை கூட்டிட்டு போங்க, ஆண்டவரை கூட்டிட்டு போங்க, ஆயத்தமா வாங்க. ஆண்டவரே, இன்னைக்கு உண்மை பார்க்க வரப்பா, நீர் உண்மை சந்திக்க வர்றப்பா, நீர் என்னை பார்க்கணும் ஆண்டவரே. அப்பா, நான் உங்களுடைய ஆசீர்வாதத்தை பெறணும், அபிஷேகத்தை பெறணும், வல்லமையை பெறணும். நான் அதுக்கு தான்ப்பா ஆலயத்துக்கு வரேன், வேற யாரையும் நான் பார்க்க வரலப்பா அப்படின்னு அந்த வாஞ்சி தாகத்தோடு தேவ சமூகத்தில் வரணும். அல்லேலூயா. அதனால நான் யாரையும் பார்க்க மாட்டேன், நான் இயேசுவை மட்டும் நான் பார்க்க வந்திருக்கிறேன். ஆகவே சகோதரி, உன்னை சந்திக்க மாட்டேன், நான் கை கொடுக்க மாட்டேன், நான் உனக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு ஓடுறதுக்கல்ல. அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க.
சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அந்த ஸ்திரீகள் ஸ்தோத்திரம் அழுகிற, ஐயோ கலக்கம், இயேசுவை பார்க்க முடியலையேங்கிற ஒரு கலக்கம் பாருங்க. அவள் மிகுந்த கலக்கம் அடைந்திருக்கையில், எப்படி இயேசுவை பார்க்க வந்துட்டு அவரை பார்க்க முடியலையா, ஐயோ என்ன வேதனை பாருங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஏன்னா முன்னையே அவர் எதுக்காக ஆயத்தம் பண்ணினா, இயேசுவுக்காக ஆயத்தம் பண்ணி கொண்டு வந்ததை கொடுக்க முடியலையே. ஹலோ, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இயேசுவை பார்க்க வந்தேனே, இயேசுவுக்காக ஆயத்தம் பண்ணி கொண்டு வந்தேனே, இன்னைக்கு இயேசுவை பார்க்க முடியலங்கிற கலக்கம். அல்லேலூயா. சில பேருக்கு கலவரம், சர்ச்சுக்கு வந்தாவே என்னதுங்க கலவரம். ஆமென் சொல்லுங்க. கலக்கம், அப்படியே அவங்களுக்கு உள்ளத்துல ஒரு பாரம், ஐயோ இயேசுவை பார்க்க முடியல, ஆண்டவரை பார்க்க முடியல, கலங்கி, அவர்கள் கலங்கி இருந்தார்களாம், கலக்கம் அடைந்திருந்தார்களாம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. யோவான்ல 20ஆம் அதிகாரத்துல வாசிங்கன்னா அங்க அழகா சொல்லப்படுது, அவள் அழுதாளாம். என்னங்க, யோவான் 20ஆம் அதிகாரத்துல 11வது வசனத்தை வாசிங்க. மரியாள் கல்லறையின் அருகே வெளியே நின்று அழுது கொண்டிருந்தார். அப்படி அழுது கொண்டிருக்கையில் அவள் குனிந்து கல்லறையினுக்குள்ளே பார்த்து, இயேசுவை பார்க்க வந்தா இயேசுவை பார்க்க முடியலைன்னு அழுகிறா. எத்தனை பேருக்கு அந்த அழுகு இருக்கு? ஹலோ, எத்தனை பேருக்கு அந்த அழுகு இருக்கு? ஏன் இன்னைக்கு இயேசுவை நம்ம உயிருள்ள தேவனை ஏன் இன்னைக்கு நம்ம பார்க்க முடியல? ஏன் உயிருள்ள தேவனை அனுபவிக்க முடியல? எதுக்கோ அழுகிறோம், ஆனா ஆண்டவர் பார்க்கலையேங்கிற ஒரு அழுகை. வராமே ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. யார பார்க்க முடியல? இயேசுவை பார்க்க முடியலையே. அதான் உயிர்த்தெழுதல், அதான் உண்மையான உயிர்த்தெழுதல். அவரை பார்க்காம நான் போகிறது இல்ல, வாய்ப்பில்ல, நான் அவரை பார்த்தே ஆகணும். அழுகிறாள் கல்லறையில உட்கார்ந்து. இன்னைக்கு சர்ச்சுக்கு வந்து அழுக இருக்கா? மத்தவங்களை அழுக வைப்போம். ஹலோ, ராமன் சொல்லுங்க. மற்றவங்களை கலக்கமடைய வைப்போம், மற்றவங்களை கண்ணீர் வர விட வைப்போம். இயேசுவுக்காக மட்டும் அழுகிறது இல்ல. உண்மையான உயிர்த்தெழுதலை பார்க்கணும்னா அவள் இயேசுவை பார்க்க முடியலையேங்கிற ஒரு அழுகை, அழுகுறல். அப்படி அழுதுட்டு இருந்தா பாருங்க, இயேசுவை காணோம், கல்லறையில பாக்குற இயேசுவை காணோம். அவ வெளியே நின்று அழுகிறா. என்ன பியூட்டி தெரியுமா? அந்த அழுகிற ஸ்திரியை நோக்கி இயேசுவே வந்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க. 15ஆம் வசனம் சொல்லுது, இயேசு அவளை பார்த்து, சிறியே ஏன் அழுகிறாய்? நீ யாரை தேடுகிறாய்? ஏன்னா இவன் முன்னைய ஆயத்தம் பண்ணிதான் வந்தா. இயேசுவை நான் பார்க்க போறேன், இயேசுவுக்காக இந்த வாசனை திரவியங்களை செலுத்த போறேன். அது உயிருள்ள ஆண்டவரா இருந்தாலும் சரி, உயிர் அற்ற ஆண்டவரா இருந்தாலும் சரி, அது எப்பேற்பட்ட ஆண்டவரா இருந்தா எனக்கு, நான் அவரை பார்க்கணும், அவரை சந்திக்கணும். அல்லேலூயா. எப்படி ஆயத்தம் பாருங்க. தேவனை ஆயத்தை ப்ரிப்பேர் பண்ணி எப்படி வர்றா பாருங்க. வீட்டுல கிளம்பும் போது ஜெபம் பண்றோமா? கிளம்புறதுக்கே 10 மணி ஆயிருது. எங்க ஜெபம் பண்றது? காலையில் ஞாயிற்றுக்கிழமை தான் பேய் தூக்கம் வரும், 8-9 மணி வரைக்கும். அதுக்கப்புறம் எந்திரிச்சு கிளம்புறதுக்குள்ள சோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, கிளம்பி அடிச்சு கிடிச்சு வர்றதுக்குள்ள சிலருக்குள்ள அயன் பண்ணாத்தான், ஆமா அயனிங் பண்ணாத்தான் அவர்களுக்கு அது சுகம். நல்ல காரியம், சூப்பர், சந்தோஷம். முந்தின நாளே செய்யுங்க. அல்லேலூயா. ஆமா, பாத்ரூம்ல காலையில 9 மணிக்கு சண்டை. பாஸ்ட் 9 மணிக்கு உட்கார்றேன், சில வீட்டுல பாத்ரூம் பக்கத்துல பயங்கர சண்டை. பாஸ்டுக்கு எப்படி இங்கிருந்து அதை பார்த்தாரு? ஆமா, உட்காந்து நான் 9 மணிக்கெல்லாம் உள்ள வந்துட்டேன். வந்து உட்காந்து அப்படியே கண்களை மூடி பாக்குறேன், நிறைய வீட்டு பாத்ரூம் பக்கத்துல சண்டை. அல்லேலூயா. நிறைய வீட்டுல சோத்துக்கு சண்டை. காலையில சோத்து, எனக்கு இட்லி வேண்டாம், இந்த சட்னி வேண்டாம். ஹலோ, ஆமென் சொல்லுங்க. காலையில ஆயத்தமாகி, முந்தின நாளே ஆயத்தமாகி. அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சிலருக்கு காபி டீல ஒரு சண்டை. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆயத்தப்படுத்தி அவள் வந்து அழுகிறா. இயேசுவை பார்க்க முடியல. ஆலயத்துல வந்து எத்தனை பேர் அழுகிறோம், இயேசுவை பார்க்க முடியல, நேசரை பார்க்க முடியலையே, ஆராதனை அபிஷேகத்தை பெற முடியலையே, வல்லமையை பெற முடியல, மகிமையை பெற முடியலையே, ஐயோ இன்னைக்கு நான் இயேசுவை பார்க்கணும் வந்தனே பார்க்க முடியலையே அப்படிங்கிற எத்தனை அழுகுறள்.
ஆமே. அல்லேலூயா சொல்லுங்க. பாஸ்டர் விட்டா நாங்க போய் சாப்பிட்டு போயிடுறோம் பாஸ்டர் அப்படிங்கிறீங்களா? ஹலோ, ஆமா. அழுகுரல் நேற்றுக்கு சொன்னாங்க ஃபாதர், ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை சரியான முகூர்த்த நாள். எதுக்கு எங்கிட்ட சொன்னாருன்னு தெரியல அவரு. அல்லேலூயா. ஆமா சோத்திரம். சரியான முகூர்த்த நாள். சிலருக்கு முகூர்த்த நாளை விட முடியல, இல்லாட்டி மூர்க்கம் வந்துடும். என்ன வந்துடும்? தேவனை பார்க்க போகணுமா, கல்யாண வீட்டுக்கு போகணுமா, சீர் வீட்டுக்கு போகணுமா, தேவனை பார்க்கறதுல ஒரு அருகுரல், ஒரு கண்ணீரோடு தாகத்தோடு தேடுறா. அல்லேலூயா சொல்லுங்க. அவ சொல்றா, இயேசுவை பார்க்க வந்தேன், அவர் பார்க்க முடியல. ஏதாவது நீங்க எதை எடுத்துட்டு போயிருந்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் கொடுப்பா, அந்த இயேசுவை நான் பார்க்காம போக முடியாது. கேக்குறா பாருங்க. நீர் ஏதாவது எடுத்துட்டு போயிட்டீரா? எடுத்துட்டு போன எனக்கு குடு சாமி, நான் அந்த நேசரை பார்க்காம இந்த இடத்தை விட்டு போக முடியாது. இன்னைக்கு எதுக்கு நம்ம ஆலயத்துக்கு வர்றோம்? எதை ஆயத்தம் பண்ணி வர்றோம்? எதை ரெடி பண்ணி வர்றோம்? எதற்காக ஆலயத்துக்கு வர்றோம்? எதுக்காக தேவனை சந்திக்க வர்றோம்? என்ன நோக்கத்தோடு வருகிறோம்? யோசிச்சு பாருங்கள். அப்படிப்பட்ட மரியாளுக்கு, அப்படிப்பட்ட ஸ்திரீகளுக்கு தான் இயேசு முதல் தரிசனமானார். அல்லேலூயா. மெல்ல போவோம், என்ன கடக்கு இப்பா. அல்லேலூயா சொல்லுங்க. காலெல்லாம் வலிக்குது, பொட்டணிகள்லாம் வலிக்குது, என்னமோ தெரியல. காலையில எந்திரிச்சதுல இருந்து ஒரே இங்கிருந்து இம்புடு வரைக்கும் அப்படி பயங்கர வலி. திங்கக்கிழமை சனிக்கிழமை எந்த வலியும் வராது, கரெக்டா ஞாயிற்றுக்கிழமை வலி வந்துடும். இயேசுவை பார்க்க விடாதபடிக்கு ஏதோ ஒரு வலி வரும். வலிப்பு வராம இருந்ததே, சந்தோஷப்படுங்க. வலியோட நின்னுச்சே, அதோட சந்தோஷப்படுங்க. வலிப்பு கிழிப்பு வந்துட போகுது. அடோ, ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. நான் இப்படி சிந்திப்பேன். சிலர் வேலைக்கு போறாங்க பாருங்க. ஒரு வேலை உதாரணத்துக்கு சொல்றோம். கொத்தெடுத்து வெட்டும் பொழுது நம்ம இங்க பாட்டு பாடிட்டு இருப்போம். அந்த ஆள் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? கொத்து வெட்டும் போதே அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயான்னு ஒரு பக்கம் அப்படியே ஏறிச்சுன்னா அந்த ஆள் அடுத்த வாரம் அந்த வேலைக்கு போகுமா? ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. கொத்து பிடிக்கிறான்னு வச்சுக்க, கரண்ட் சாக்கு அடிக்கணும். கொத்தை பிடிக்கும் போது என்ன அடிக்கணும்? ஐயோ, கொத்தை தொடும்போதெல்லாம் சாக்கு அடிக்கணும். என்ன ஆமேன் வர மாட்டேங்குது? அல்லேலூயா சொல்லுங்க. சிலர் கல்யாண வீட்டுக்கு போறாங்க பாருங்க, ஒரு சேர்ல உட்காரும் போது உட்கார முடியாது, அது உட்கார்ந்து ஒட்டிக்கணும் சேர. என்ன ஆமேன் வர மாட்டேங்குது? அல்லேலூயா சொல்லுங்க. சீரி வீட்டுக்கு போகும்போது யாராவது ஒருத்தரை கட்டி பிடிக்கணும் வச்சுக்க, கட்டி பிடிச்சா அப்படியே ஒட்டிடணும். ஹலோ ஹலோ ஆமே ஹலோ ஆமென் சொல்லுங்க. சொல்றா, இயேசு எங்காவது நீ தூக்கி கொண்டு போனா அவரை எனக்கு காமிச்சுடியா, அவர் இல்லாம நான் போக முடியாது. ஹலோ ஆமென் சொல்லுங்க. இவ எங்கிட்ட பேசிட்டா, இவ என்ன இப்படி பேசிட்டா, நான் அடுத்த வாரத்துல இருந்து எனக்கு சர்ச்சும் வேண்டாம். இயேசுவுக்காக பாடப்படுறோமா? ஹலோ, எதுக்காக ஆண்டவர் சமூகத்துக்கு வர்றோம்? நமக்கு வேலையை இயேசுவை பார்க்க வர்றதான். நம்ம ரெடி பண்ணி ஆயத்தமாய் வந்ததே இயேசுவை பார்க்கத்தான். எதுக்கு 120 ரூபாய் முக்காடு? எதுக்கு 850 ரூபாய் சாரி? ஆமென் அல்லேலூயா. எதுக்கு பெரிய பெரிய பைபிளை தூக்கிட்டு வர்றோம்? அல்லேலூயா சொல்லுங்க. 6 மாசத்துக்கு ஒருக்கா 3 மாசத்துக்கு ஒரு முறை பேக் கிளியாவிட்ட நம்மளே கிழிச்சிட்டு புது பேக் வாங்குறோம். ஆமென் அல்லேலூயா. செருப்பு நல்ல செருப்பா இருந்தாலும் பாஸ்டர் செருப்பு களவாண்டு சொல்லி போட்டு அடுத்த வாரம் புது செருப்பு வாங்கிட்டு வந்துடுறோம். எவ்வளவு களவாண்டு போனாலும் புது செருப்போட தான் சர்ச்சுக்கு வர்றோம். எதுக்கு? ஹலோ ஆமென் சொல்லுங்க. செல்போன்ல கவர் அப்பப்ப மாத்திட்டே இருக்கிறோம், டச் ஸ்கிரீன் அப்பப்ப மாத்திட்டே இருக்கிறோம். நம்ம மேல இருக்கிற இந்த டச் அப் எப்போ போயிருச்சு? அதுக்காக பாடப்படல, அதுக்காக ஆயத்தமாகவே இல்லையே. ஏன் அந்த உயிருள்ள தேவனை நான் ஆராதிக்க முடியல, உயிருள்ள தேவனை பார்க்க முடியல? அந்த ஸ்திரீகள் ஆயத்தத்தோடு அழுகையோடு அவரை விடாமல் பற்றி கொண்டு
அல்லேலூயா. அப்படிப்பட்டவளுக்கு தான் இயேசு மார்க்ல 1ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். முதல் கர்த்தர் என்ன செய்தா? மரியாளுக்கு தரிசனமா. அல்லேலூயா சொல்லுங்க. ஏன் எனக்கு அந்த ஆசீர்வாத தேவ சமூகத்துல வந்து எனக்கு ஆசீர்வாதம் வர மாட்டேங்குது? அந்த பாரம், அந்த தாகம் நமக்கு வர மாட்டேங்குது. ஹலோ, ராமன் சொல்லுங்க. நிறைய பேர் என்ன அபிஷேகத்தை பெறாம இருக்கிறோம், ஆவியாவுடைய விடுதலை இன்னும் பெறாம இருக்கிறோம், கர்த்தருடைய ஆவியாவுடைய பலத்தை இன்னும் பெற்றுக்கொள்ளாம இருக்கிறோம். நல்ல பாட தெரிய மாட்டேங்குது, நல்ல ஆராதிக்க தெரிய மாட்டேங்குது. ஆராத நேரத்தை தூங்குறோம், கைய தூக்குனா கைய தூக்க மாட்டோம், உடஞ்ச பறவை மாதிரி. ஹலோ, கைய நல்லா தூக்குனா என்ன செய்ய முடியல? தூக்க முடியல. பாஸ்டர், இதுக்கு மேல என் கை வராது பாஸ்டர். ஆமே, இதுக்கு மேல என் கை அங்க இருக்கிற புடுங்கி கொண்டு வந்து வைக்கிறதுக்கெல்லாம் கை வரும். நாத்தனார் வீட்டுல இருந்து ஏதாவது புடுங்கணுமா கை நல்ல நீளமா போகும். ஆமே, ஆராதிக்கும் போது மட்டும் கை என்ன செய்யாது பாஸ்டர், என்னமோ தெரியல, இந்த ஒரு சைடு இப்படி இங்கிருந்து இங்க வரைக்கும் வலியா இருக்கு, ரொம்ப நாளா வலி இருக்கு, அதனாலதான் கை தூக்க முடியல. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஆயத்தத்தோடு வா, இயேசுவை பாப்ப, விடுதலையை பெறுவ. பார்க்காவிட்டாலும் போராடி இயேசுவை பார்க்காம போக மாட்ட. அந்த உணர்வை நீ பெறுவ, அந்த வல்லமையை பெற்றுதான் நீ செல்லுவ. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமே. இரண்டாவது, அவசியத்தோடு வா. எப்படிங்க? அல்லது அவசியத்தோடு ஓடு. என்ன செய்தாலும் அவசியமான காரியம் மட்டும் செய். அப்ப இயேசுவை பார்க்க முடியும். அவசியம் இல்லாம தேவையில்லாத காரியங்களுக்கு ஓடுனீனா இயேசுவை பார்க்க முடியாது. லூக்கா 24ஆம் அதிகாரத்தை வச்சுக்கோங்க. அதுலதான் நமக்கு ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். ஸ்தோத்திரம். அதனுடைய 11, 12 வாசிங்க. இவர்களுடைய வார்த்தைகள் அவர்களுக்கு வீண் பேச்சாக தோன்றினதினால். இன்னைக்கு ஈஸ்டர் ஆராதனை, திருவிருந்து ஆராதனை என்ற வார்த்தை அவர்களுக்கு கேட்ட போது வீண் பேச்சாக தோன்றினதினால் அவர்கள் இவர்களை நம்பவில்லை. பேதுருவோ எழுந்திருந்து கல்லறையிடத்திற்கு ஓடி. என்னதுங்க? அவங்க இப்பதான் கல்லறையிலிருந்து பார்த்துட்டு வர்றாங்க. யாரு? ஸ்திரீகள். இப்ப அவங்க போராடி, இவர்கள் பார்க்க முடியல, ஆனால் போராடி இவர்கள் பெற்றுக்கொண்ட இயேசுவை சந்தித்த பின்பதாக இயேசு அவர்களோட சொல்றாரு, நீங்க போய் இயேசுவை சந்தித்தோம், அவரை பார்த்துட்டோம், அவர் கலிலேயாவில் இருக்கிறார்னு போய் சொல்லு. முன்னையே நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன், நான் உயிர் திறந்ததுக்கு அப்புறம் கலிலேயாவில் இருப்பேன்னு சொல்லி இருந்தேன், என் சீசர்களுக்கு அப்போஸ்தலருக்கு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அவர் கலிலேயா போன கேப்ல ஸ்திரீகள் வந்து சீசர்களுக்கு சொல்லும் போது சீசர்கள் அதை எப்படி நினைச்சாங்களா? இன்னைக்கு 3 கல்யாணம் இருக்குது, நீ இன்னைக்கு சர்ச்சுக்கு கூப்பிடுற. ஹலோ, ஆமென் சொல்லுங்க. தேவனுடைய காரியம் இன்னைக்கு நிறைய பேருக்கு வீண் பேச்சா இருக்கு. கர்த்தருடைய வார்த்தைய இன்னைக்கு நிறைய பேருக்கு வீணா இருக்கு. ஆலயம் இன்னைக்கு நிறைய பேருக்கு வீணா பாக்குறாங்க. நேரம் போகுது. என்ன போகுதுங்க? என்ன போகுது? நேரம் போகுது. அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. முன்னாடியில நிறைய பேரு ஞாயிற்றுக்கிழமை 1008 விசேஷத்தை வச்சுட்டு காணிக்கை போட்டு போயிடுவாங்க. அவங்களுக்கு வேலை என்ன? பாடல் பாடியாச்சு, ஆராதிச்சாச்சு, காணிக்கையோட. அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. தேவனுடைய காரியம் இன்னைக்கு பாரம் வரமாட்டேங்குது. அது வீணா நினைக்கிறாங்க. திருவிருந்து ஒரு வீணான பாக்குறாங்க, ஆராதனைய வீணா பாக்குறாங்க, தேவனுடைய சத்தியத்தை இன்னைக்கு வீணா பாக்குறாங்க, அவசியமாய் பார்க்க மாட்டாங்க. இது இன்னைக்கு தேவை, இன்னைக்கு இது அவசியம் அப்படிங்கறத உணர மாட்டாங்க. இந்த பாஸ்டர் இப்படி பிரசங்கம் பண்ணிட்டாருன்னா இதுதான் இந்த காலத்துக்கு அவசியம் அப்படிங்கறத நம்மளால என்ன செய்ய முடியல? உணர முடியல, ஏற்றுக்கொள்ள முடியல. அவரெல்லாம் பாரு, கண்ணை மூடுனா ரூத்துங்கிறாரு, கண்ணை மூடுனா அப்படியே அவர் சொன்ன அப்படியே நடக்கு. வரமாட்டோம். ஊர்மிளா, நீ ஏன் ஊந்து வர்ற?
கர்த்தர் உன்னை உயிர்ப்பிக்கிறார் அப்படி சொன்ன உடனே அப்படியே இந்த ஊர்மிளாவுக்கு அப்படியே கொதிக்குது. ஊர்மிளா மனம் திரும்பு அப்படின்னு இந்த பாஸ்டர் பிரசங்கம் பண்ணா, இந்த பாஸ்டர் கள்ள பிரசங்கியா இருக்கிறார். என்ன கார்த்தி? பயங்கர மோசமான பாஸ்டரா இருக்கிறார். அவரு பாரு ஊர்மிளாங்கிறார், இந்த பாஸ்டர் ஊர்மிளாங்கிறாரு. வேற பேரை சொன்னா நான் மாட்டிக்குவேன், அதனால இந்த பேரை விடுறேன். யாருக்கும் ஊர்மிளான்னு பேர் இல்லைன்னு நினைக்கிறேன். ஹலோ, என்னை பார்த்து ஊர்மிளான்னு சொல்லாமல்ல, ஊர்மிளா பாத்திரத்தை எடுங்கிறார். ஏன் ஊர்மிளா வந்து பாத்திரத்தை எடு, அந்த பாஸ்டர் அப்படி சொல்றார். ஆமீன் வர மாதிரி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உயிருள்ள தேவனை சத்தியம் உள்ள வார்த்தையை சொல்லும் போது ஏற்றுக்கொள்ள முடியல. இயேசு கிறிஸ்து அநேக அற்புதம் செய்தார், அநேக காரியம் செய்தார். ஆனா அவரை உபதேசத்தை ஜனங்கள் எப்படி பார்த்தாங்க? இது ரொம்ப கடினமா இருக்கு, இது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படி நினைச்சாங்க. இயேசு கிறிஸ்து பிரசங்கத்தை. அப்ப என் பிரசங்கத்துக்கு நான் கவலைப்படுறதே இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க. அவங்க எப்படி நினைச்சாங்களா? இன்னைக்கு நிறைய நேரத்துல கொரோனாக்கு அப்புறம் ஆராதனையில இன்னைக்கு நிறைய வீணா நினைச்சுக்கிறாங்க. ஆலயத்துக்கு போவது வீண், மாசத்துக்கு 2 முறை போனால் அது நல்லது, வார வாரம் போனா அது கெட்டது. ஆமேன்னு சொல்லுங்க. வா எங்க வீட்டுல டிவி போட்டுக்கிறோம், வா டிவில உட்காந்து பாப்போம். இங்க வந்தா ஒரு பாஸ்டர் தான் பார்க்கணும், ஜிபா பாஸ்டர் பா. அங்க வா நிறைய பேர் காட்டுறோம், வா. 0 அமுத்துனா அவரு வருவாரு, 12 அனுப்புனா அவரு வருவாரு, 15 அமுத்துனா அவரு வருவாரு. என்ன ஆமீன் வர மாட்டேங்குது? 12, 15 எல்லாம் ஞாபகம் இருக்கு. பைபிள் இருக்கிற 11, 12, 15 ஞாபகம் இருக்கா? அது ஞாபகம் வராது. அல்லேலூயா சொல்லுங்க. விஜய் டிவி எந்த சேனல்ல வருது, எத்தனை நம்பர்ல வருது, எஸ்சிவில எத்தனை வருது, டிடிஜியில் எத்தனை வருது, அதெல்லாம் நம்ம மக்களுக்கு நல்ல நோட்டு தெரியும். சிலர் கண்ணு தெரியாது, அந்த டிவி போடும்போது மட்டும் கண்ணு தெரிஞ்சிடும். என்ன ஆமேன் அல்லேலூயா சொல்லுங்க. இது தப்பு, இது தவறு, இது செய்யக்கூடாது, இது முடியாது, இது ஆகாது அப்படிங்கிற அந்த பார்வை ஆவிக்குரிய காரியத்துல மட்டும் வீணா பாக்குறாங்க. உபவாசமா? ஐயோ அது உமக்கு தாண்டி, எனக்கெல்லாம் உபவாசம் கிடையாது. உபவாசம் உபதேசம் உபதேசம் உபவாசம் போய் என்ன வந்துருச்சு? உபதேசம். நீங்க தான் உபதேசம் இருப்பீங்க, நாங்களும் உபதேசம் இருக்க முடியாது, எங்களுக்கு அழிச்சரு. என்ன வந்துருச்சு? அழிச்சரு. எனக்கு சாப்பிடாம இருக்க முடியாது. ஐயோ நீங்க வேணா இருந்துக்குங்கடி, நீங்க ஓவர் பரிசுத்தவான்க, டெய்லியும் சர்ச்சுக்கு போய் ஜெபம் பண்றீங்கன்னு நாங்களும் சர்ச்சுக்கு வர முடியாது, நாங்க என்னைக்கோ ஒரு நாள் உபவாசம் இருந்துக்கிறோம் அப்படின்னு ஆவிக்குரிய காரியத்துல ஒரு பாரம் இல்லாமல் வாழ்கிற ஒரு ஜீவி. ஸ்திரீகள் சொன்ன உடனே இவ காதுல கூட என்ன செய்யல, கேட்கல. நம்மளை மாதிரி அவங்க, ஒருவேளை அவங்கள மாதிரி நம்மளா, நம்மளை மாதிரி அவங்களான்னு தெரியல. ஆமேன்னு சொல்லுங்க. இப்ப ஸ்திரீகள் வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி நாங்க போனோம், கல்லறையில உட்கார்ந்து அழுதோம், தேடினோம், இயேசு இல்ல, சோத்துறோம். அதனால கடைசியா இயேசு கிறிஸ்து வந்துட்டாரு, வந்து எங்களோடு பேசினாரு, நாங்க அவரை கண்டோம், அவரை தரிசித்தோம், அவர் கலிலேயாவுக்கு போயிருக்கிறாரா, உங்களுக்கு சொல்ல சொன்னாரு அப்படி சொன்ன உடனே, உங்களுக்கு சொன்ன ஆண்டவர் எங்கிட்ட வந்து சொல்லட்டா, நீங்க புழுகானீங்க பொம்பளைங்க, பொம்பளைங்க புழுகானீங்க, உங்க பேச்ச நாங்க கேட்க மாட்டோம், நாங்களும் ஆம்பளை சிங்கம், மீச என்னதுங்க மீச, கீழ்ப்படிய மாட்டோம், கேட்க மாட்டோம், நாங்க ஆணவத்துல ஆடுவோம் அப்படின்னு இந்த ஆம்பளைங்க, மீச வச்ச ஆம்பளைங்க மரியாதை சொன்ன வார்த்தை கீழ்ப்படியாம, கேட்டும் கேட்காம திரும்ப எங்க போனாங்களா? எங்க போனாங்களா? பொம்பளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங் தெரியுமா உங்களுக்கு? ஆமேன்னா ஆமேன்னு சொல்லிருக்க. ரொம்ப ஸ்ட்ராங் பொம்பளைங்க. ஏன் ரொம்ப ஸ்ட்ராங் சொல்றீங்க? ஆம்பளைங்க பலவீனம். பாஸ்டர் தப்பா சொல்றீங்க. பவுல் சொன்னாரு பெண்கள் தான் பலவீனம். நான் சொல்றேன் வேதத்தின்படி பெண்கள் பலவான்கள், ஆம்பளைங்க பலவீனங்கள். நான் ஆதாரத்தோட சொல்றேன், கவனிங்க. ஆதாம கர்த்தர் எதுல உண்டாக்குனார்? மண்ணில. பெண்ணை எதுல உண்டாக்குனார்? அப்ப யாரு பலன்? மண்ணா எலும்பா? நீ யாராவது பெண்கள் பலவீனம்னு சொன்னீங்க, இங்க இருக்கிற ஆளு சேர்த்துதான் சொல்றேன், பலவீனம் யாராவது சொன்னீங்க, பலவீனமே நம்ம ஆளுதான். ஏன்னா இது வெறும் மண்ணு. அது சொல்லுங்க, நீங்க ரொம்ப எலும்பு. சொல்லுங்க, நீ எலும்பாக்கம்.
பெண்கள் சொல்லுங்க, ஆம்பளை சொல்லாதீங்க. நீ எழும்பு, பலவான்கள். பெண்கள் ரொம்ப பலன் உள்ளவங்க. இந்த பெண்கள் சொல்ற வார்த்தையை இவங்க என்ன செய்யல, வீண் பேச்சா நம்பினா. எப்பவுமே அப்படிதான், பொம்பளை சொல்றது ஆம்பளை கேட்கறதே இல்லை. பாஸ்டர் நீங்க யாரு பாஸ்டர்? நானும் அதே லிஸ்ட் தான். ஹலோ, பெண்கள் சொல்றது ஆம்பளை என்ன செய்யறது இல்ல. அப்புறம் பெண்கள் சொல்லுவாங்க, நீ பட்டாதாயா திருந்துவ அப்படின்னு கடைசியில ஒரு போட்டு விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் இவங்க வந்து இவ சொல்ற அஞ்சா, இவ சொன்னோட நம்ம கீழ்ப்படிஞ்சிரோம் அப்படின்னு பேதுரு 4 பேரை சேர்த்து வச்சுட்டு இவரு வாட்டு கிளம்பி போறார். மரியாள் சொன்னது கேட்கல, மனைவி சொல்றது கேட்கறது இல்ல, ஆமா கூட இருக்கிறவங்க பெண்கள் சொல்றது கேட்கறது இல்ல. இவங்க வாட்டி கிளம்பி போய் கல்லறிடத்தில் ஓடி அதற்குள்ளே குனிந்து பார்த்து, குடும்ப முடியாத ஆம்பளை எல்லாம் குடும்புது. ஓ குனிஞ்சு அதை எடுத்துக்கூடியானா, நீ குனி, என்னால குனிய முடியாது. இப்போ குனிறாங்க. ஹலோ, தேவையில்லாத காரியத்துக்கெல்லாம் ஆம்பளைங்க வளைஞ்சு வளைஞ்சு செய்வாங்க. நல்ல காரியத்துக்கு வளையவே மாட்டாங்க. பாஸ்டர் ஏன் பாஸ்டர் எங்களை போட்டு தள்ளுறீங்க? ஆம்பளைகளை வளைய வைக்கிறவே முடியாது, தெரியுமா? ஆமா அப்படித்தான். நாம என்ன ஆம்பளைகளை வளைய வைக்கவே முடியாது. நாங்க எவ்வளவு வளைகிறோம், எவ்வளவு வேலை செய்யறோம், எவ்வளவு காரியம் பார்க்கிறோம், ஒரு இம்புட்டு வேலை செய்ய முடியாது, வளையவே மாட்டாங்க. இப்ப பாருங்க குனிஞ்சு. அப்போ எதைத்தான் பார்த்தாங்களா? அந்த சீலையை கேட்கல, இந்த சீலையை பார்த்துட்டாங்க. சீலையை விட்டு தப்பிக்க முடியாது, எங்க தப்பிச்சாலும் சீலை கிட்ட சிக்கிதான் ஆகணும். ஆமே, எல்லாம் ஒரு மாதிரி பாக்குறீங்க. ஹலோ, ஆமேன்னு சொல்லுங்க. யார்கிட்ட வேணா தப்பிச்சுக்கலாம், இவகிட்ட தப்பிக்க முடியாது. எங்க போனாலும் இங்க வந்துதான். ஸ்திரீகளுக்கு அந்த நம்பிக்கை இருந்தது. நீ போயா, வீண் பேச்ச நினைக்கிற போய்க்க, நீ போ, என்ன வேணா நீ எங்க வேணா போய் தேடிப்பாரு, கடைசியில் எங்கதான் வருவ? உனக்கு பால் நான் தாண்டி அவனே ஊத்தணும். அல்லேலூயா. உனக்கு சம்பராதன் சடங்கல்ல நான் தான் அவனே முதல்ல செய்யணும். கரக உயர்த்தி ஒரு அல்லேலூயா. வீண் பேச்சா நினைச்சாங்களாம். இது அவசியமற்ற ஓட்டம், தேவையில்லாம ஓடுறாங்க. இன்னைக்கு இயேசுவை ஏன் பார்க்க முடியல, இயேசுவை ஏன் சந்திக்க முடியல, உயிருள்ள தேவனை ஏன் பெற முடியல? அவசியமற்ற ஓட்டம். அவசியமாய் எதுவுமே செய்யுங்க, எதை வேலை செஞ்சாலும் அவசியமாய் சரியா செய்யுங்க, அது ஆண்டவருக்கு பிரயோஜனமா இருக்கு, ஆண்டவரை பார்க்க முடியும். அல்லேலூயா சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. அப்போ இங்க நீங்க வேதத்துல வாசிங்கன்னா, யோவான்ல வாசிங்கன்னா அங்க அழகா சொல்லப்படுகிறது. ஒவ்வொரு வேதத்திலும் டிஃபரெண்டா இருக்கும். சோத்திரம் அவங்களுடைய அனுபவத்துல எழுதியிருப்பாங்க. சோத்திரம் 20:2 ஸ்திரீகள் வந்து சொல்றாங்க, பேதுரு யோவான்கிட்ட போய் சொல்றாங்க. சொன்ன உடனே சோத்திரம் 3ஆம் வசனம் சொல்லுது, பேதுரு மற்ற சீசர்களும் கல்லடத்திற்கு போகும்படி புறப்பட்டு இருவரும் ஒருமித்து ஓடினாங்களாம். ஆமென் சொல்லுங்க. ஓடும்போது எப்படி ஓடுறாங்க? ஒன்னா. டே மச்சான், நீ நானும் ஒன்னா ஓடு. பாசு கேட்டாருன்னா நீ அதை சொல்லணும், நான் இதை சொல்லணும், ரெண்டும் ஒரே மாதிரி சொல்லணும், மாத்திக்கிட்டு என்ன செய்யக்கூடாது, சொல்லிடக்கூடாது அப்படின்னு கரெக்டா நேரம் ஓடுறாங்க, ரெண்டும் ஒன்னா ஓடுறாங்க. ஆனா அடுத்த வசனம் சொல்லுது, பேதுருவை பார்க்கிலும் மற்ற சீசர் துரிதமாய் ஓடி கல்லறிடத்திற்கு வந்து அதற்குள்ளே குனிந்து பார்த்து சீலைகள் கிடந்திருப்பதை கண்டான். ஆனாலும் அவன் உள்ளே போக, சீமோன் அதற்கு பின்னாக வந்து கல்லறிடத்திற்கு பிரவேசித்து சீலைகள் கிடத்திருப்பதையும் அவருடைய தலையில் சுற்றி இருந்த சீலை மற்ற சீலைகளுடன் வைத்திராமல் தனியே ஒரு இடத்தில் சுருட்டி வைக்கப்பட்டிருந்தாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அவசியமில்லாத ஓட்டம், சொன்ன பேச்சு கேட்காம ஓடுனதுனால யார பார்க்க முடியல? இயேசுவை பார்க்க முடியல. அவங்க கீழ்ப்படிஞ்சு ஓடி இருந்தாங்கன்னா கலிலேல எப்ப இயேசுவை பார்த்திருப்பாங்க. அவங்க அவசியமற்று ஓடுனதுனால, சிலர் அப்படித்தான் இன்னைக்கு நிறைய நேரங்கள் அவசியம் இல்லாம ஓடுறீங்க. ஏன் உங்க பலவீனம் அப்படின்னா நீங்க அவசியம் இல்லாம ஓடுறீங்க. ஏன் உங்களுக்கு பல தடைகள் வருதுன்னா நீங்க அவசியம் இல்லாம ஓடுறீங்க. உங்களுக்கு ஏன் பல ஏமாற்று வருதுன்னா நீங்க அவசியம் இல்லாம ஓடுறீங்க.
அவசியத்தோடு எதையுமே செய்யுங்க. தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்க. தேவனுடைய விருப்பத்துக்கான காரியம் மட்டும் செய்யுங்க. அப்பொழுது உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஆமா, ஒன்னா ஓடுனாங்களாம், ரெண்டாவது போட்டி போட்டு ஓடுனாங்களாம், ஒருத்தன் முந்தி ஓடுனானா. ஆமா, அல்லேலூயா. ஒருத்தன் கல்லறைக்கு முந்திட்டான், ஒருத்தன் கல்லறைக்கு பிந்தி ஓடி வருகிறான். அல்லேலூயா. அப்படி பார்க்கிறோம். நல்ல கவனிங்க, இந்த வேத பகுதியில தோமா இயேசுவை என்ன செய்யல? விசுவாசிக்கல. இப்ப சீசர்கள்லாம் இயேசுவை பார்த்துட்டாங்க. பின்பதாக இயேசு ஒரு ரூம்ல இருக்கும் பொழுது, ஒரு வீட்டுக்குள்ள இருக்கும்போது இயேசு கிறிஸ்து தரிசனமானார், வந்து பார்த்தாரு. சீசர்கள் இயேசுவை பார்த்துட்டாங்க, விசுவாசித்தாங்க, நம்பிட்டாங்க இயேசு கிறிஸ்து உயிர்த்தது உண்மைதான் அப்படின்னு. ஆனா ஒருத்த மட்டும் மிஸ்ஸிங். யாரு மிஸ்ஸிங்? தோமா மட்டும் மிஸ்ஸிங். இவன் எங்க போனா? 11 பேரும் இங்க இருக்கான், இவன் மட்டும் எங்க போனா? நான் சொல்றது புரியுதுங்களா இல்லீங்களா? அவன் விசுவாசிக்காத காரணம், இவன் அவிசுவாசி காரணம், அவன் தேவையில்லாம எங்கயோ போயிட்டான். அவன் எங்க போனான்னு இது வரைக்கும் தெரியல. சில டைம் அப்படித்தான், இருக்கிற மாதிரி ஆள் இருக்கிற மாதிரி இருக்கும், எஸ்கேப் ஆயிரும். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த திடீர்னு எஸ்கேப் ஆகி பிளான் பண்ணி போறாங்க, அவங்க பயங்கர தோமா. அல்லேலூயா. அவருக்கு அந்த டேலண்ட் வந்துரும். எவனாவது சொல்லிருக்காம, இன்னைக்கு இயேசு பார்க்க போறோம், இயேசு வரப்போறாரு, இன்னைக்கு பார்த்து நீ எங்காவது போறங்கிறைய, அது ஏன்டா போற? எவனாவது தடுத்தானா, சொன்னானா தெரியல, சொல்லிருப்பாங்க கூட, வாய்ப்பு இருக்கும். ஆனா தோமா எங்க போனா? சிலர் யாரு எங்க போறானே தெரியல, சிலர்லாம் போறது தெரியவே மாட்டேங்குது. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. முக்கியமான நாள்ல வரமாட்டாங்க, முக்கியமான நாள்ல இருக்க மாட்டாங்க. சோத்திரம். ஒரு ஆள் அப்படித்தான், நம்ம விசுவாசி ஒரு ஆள் வந்து இப்படிதான் பிரச்சனை பண்ணார். ஆமென். மேல நம்ம ஓடு இருந்துச்சு பாருங்க, ஓடு மரம் எல்லாம் இருந்துச்சு. அதை மாத்துறதுக்காக, வேலை செய்யறதுக்காக ஆரம்பிச்சோம். எங்க தகப்பனார் மறிச்சு அது 1 இயர்ல அந்த வேலையை ஆரம்பிச்சோம். எல்லா மக்கள்கிட்ட வசூல் பண்ணி எல்லாம் கொடுத்து அந்த வேலையை ஆரம்பிச்சோம். அப்போ எல்லாத்துக்கும் பணம் இருக்கு. அந்த வேலை செய்யறவங்களுக்கு கூலி கொடுக்க முடியல. கூலி 25,000 ரூபாய் கூலி கொடுக்கணும். அந்த ட்ரஸ்ட் வேலை செய்யறவங்களுக்கு, மேல ஷீட் போட்டு ஆங்கிள் போடுறவங்களுக்கு 25,000 ரூபாய் கூலி கொடுக்கணும். அது கூலிக்கு பணம் இல்லை. மற்ற எல்லாத்துக்கும் கொடுத்து செட்டில் பண்ணியாச்சு, அந்த கூலிக்கு மட்டும் பணம் இல்லை. அப்ப நான் முழிக்கிறேன், திருன்னு முழிக்கிறேன், என்ன பண்றேன்னு எனக்கு தெரியல. சோத்திரம். அப்போ அவரு சொன்னாரு, அவர் ஒரு விசுவாசியா இருந்தனால அவர் சொன்னாரு, பாஸ்டர் ஏன் கவலைப்படுறீங்க, என்ன பிரச்சனை? கூலி இல்ல அப்படின்னு. பாஸ்டர் ஒன்னும் கவலைப்பில்லை, அந்த ஓடு என்ன பண்றீங்கன்னு கேட்டாரு. நான் அது என்ன பண்றேன்னு தெரியல அப்படின்னு. அவர் சொன்னாரு, பாஸ்டர் அந்த ஓடு மரம் நான் எடுத்துக்கிறேன் பாஸ்டர், நீங்க கூலி என்ன செய்ய வேண்டாம், கொடுக்க வேண்டாம், அதை நான் பாத்துக்கிறேன் பாஸ்டர் அப்படின்னாரு. சரி, எனக்கு ரொம்ப சந்தோஷம், ஹாப்பி. நான் சர்ச்சில் அறிவிச்சேன், எத்தனை பேர் அன்னைக்கு இருந்தீங்கன்னு தெரியல. ஆமா, சர்ச்சில் அறிவிக்கிற இந்த மாதிரி நமக்கு கூலி பிரச்சனையா இருக்குது, இந்த மாதிரி ஓட்ட அவங்களும் எடுத்துக்கிறாங்க, அதனால நம்ம அதை எப்படி கொடுக்க போறோம் அப்படின்னு 2 வாரம் அறிவிச்சேன். சோத்திரம். 2 வாரம் அந்த விசுவாசி என்ன செய்யல, வரல, எங்க போனாருன்னு தெரியல. 3வது வாரம் இந்த ஓட்டை பிரிக்கிறோம். சோத்திரம். ஓட்டை பிரிக்கும் போது அந்த ஆளும் ஓட்டை பிரிச்சு என்ன செய்யறாங்க, வைக்கிறாங்க. எல்லா வேலையை முடிச்சு பிரிக்கிற வரைக்கும் எல்லாம் எடுத்து இங்கதான் வைக்கிறோம். எல்லாம் வைக்கிற வரைக்கும் அந்த விசுவாசி என்ன செய்யுது. அடுத்த நாள் என்னை போன் பண்ணி கூப்பிட்டார், பாஸ்டர் இந்த இடத்துக்கு வாங்கினாரு. சரி போனேன். கரெக்டா ஒரு இருட்டு ரூமுக்குள்ள கூட்டிட்டு போனார். லைட்டும் இல்ல அந்த ரூமுக்குள்ள, குருன்னு இருந்துச்சு அந்த ரூம். கூட்டு போய் கதவை தாழ்பால் போட்டார். சோத்திரம். நான் கொஞ்சம் ரெடி ஆயிட்டேன், எதுக்குமே நம்ம கொஞ்சம் ரெடியா இருக்கணும்ல. ஆமா, சோத்திரம். பெல்ட் கில்ட்லாம் கொஞ்சம் அப்படி லூஸ் பண்ணி வச்சு ரெடியா இருந்துச்சு. என்ன வேணா நடக்கும்ல. பாக்குறதுக்கு வேற அவர் ஒரு மாதிரி தான் இருப்பார். சார் போயிட்டு, பாஸ்டர் நீங்க பண்ணதை தப்புன்னாரு. அடப்பாடுவார், பண்ண தப்பா? நான் என்ன பண்ணேன்? எனக்கு ஒரு மாதிரி பகீர்னு ஆயிடுச்சு. என்ன தப்பு, நீங்க பண்ணிடக்கூடாது, நீங்க இத எப்படி பண்ணலாம்? ஐயோ, எனக்கு ஒரு மாதிரி மண்டை குழம்பிருச்சு. என்ன விஷயம்னு சொல்லிட்டு என்ன செய்யணும், ஆரம்பிக்கணும். நான் சர்ச்சில் சொல்லும் போது அந்த விசுவாசி சபையில இல்ல, புடின்னு பிடிக்கிறார். எனக்கும் தலையும் புரியல, வாழும் புரியல. நானும் ஒரு மாதிரி இப்ப இருக்கிற தம்பா இருந்தே, ஓ வாயா, அதான் தரையா, யாரையா நீ வெளியே பையனை முடிச்சிருப்பேன். அன்னைக்கு கொஞ்சம் பாருங்க, பாவமான ஸ்பர்ஜன் பாஸ்டர்னால நானும் அப்படி கேட்டே இருந்தேன். சோத்திரம். யாரை கேட்டு ஓட்ட விட்ட? ஒவ்வொரு விசுவாசிக்கு 10 ஓட்ட நீ கொடுத்திருக்கலாம்ல, நாங்களும் கூரை வீடு வச்சிருக்கிறோம். ஒவ்வொரு விசுவாசிக்கு 10 ஓட்ட கொடுத்து பாத்ரூமுக்கு கூட 10 ஓடு. ஆமே அப்படின்னு புடிச்சிட்டாரு. ஐயோ, என்னடா இது ஒரு பெரிய சோதனையா இருக்கு, இப்படி வந்து தனியா மாட்டிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு, அப்படிங்களா ஐயா, நான் சர்ச்சில் அறிவிச்சேன், நீங்க சொல்ற மாதிரி எல்லா விசுவாசி இருந்தாங்க,
தாராளமா கொடுங்க பாஸ்டர் மக்கள் தான் சொன்னாங்க. ஐயோ ஓட்டை இறக்கும் போது கூட நீங்க இது இருக்கதானே செஞ்சு விக்கிறது யாருக்கு தெரியும். அப்பா சாமி. இப்ப நான் கேட்டேன், எனக்கு சொல்லி சொல்லி பார்த்தா புரியும் மேல. நான் சொன்னேன் 2 வாரம் எங்க போனேன்னு கேட்டேன். என்னது 2 வாரம் சர்ச்சில் அறிவிக்கும் போது எங்க போனேன்னு கேட்டேன். நாங்க 1008 வேலை இருக்கும், நாங்க போவோம். அப்ப 1008 வேலை இருக்குல்ல, திரும்ப 1008 வேலைக்கு போவோம். ஆமே அல்லேலூயா. சில டைம்ல இந்த பிஸியான ஆட்கள் இருக்க மாட்டாங்க, பிரச்சனைக்கு மட்டும் வருவாங்க. இப்ப தோமா வராம பாருங்க, இயேசு நான் பார்த்தே ஆகணும். எப்படி நீங்க பார்க்கலாம்? அது நீங்க பார்த்தது பை, நான் தொட்டு பார்க்கணும். என்ன பண்ணனா, சிலருக்கு அப்படியே தொட்டு நக்கி பார்த்தாதான் ஓ இதுவா பார்த்தா புரியாது சிலருக்கு. ஆமே அல்லேலூயா சொல்லுங்க. தொட்டு பார்க்கணுமா, அதை பக்கத்துல வச்சு பார்க்கணுமா? அல்லேலூயா சொல்லுங்க. அன்னையோட சோத்திரம். அந்த மாதிரி கேசுகளுக்கு ஆண்டவர் எனக்கு கேஸ் நடத்தும்படி என்னை ஒரு வக்கீல மாத்தினார். அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் ஞானத்தையும் கொடுத்தார், அறிவையும் கொடுத்தார், பலனையும் கொடுத்தார், தைரியத்தையும் கொடுத்தார். அல்லேலூயா சொல்லுங்க. நீங்களாம் தங்கமான பிள்ளைகள். அல்லேலூயா. அந்த மாதிரி கேஸுகள்லாம் பக்கத்துல வச்சுட்டா டேஞ்சர் ஆகும், ஊழியத்துக்கு டேஞ்சர் ஆகும். ஆமா அல்லேலூயா. ஆட்டோமேட்டிக்காக அவர்களே வெளியே போயிட்டாங்க. ஆமென் சொல்லுங்க. ஆனா இந்த தோமா அப்படி சொன்னாலும், ஐயோ நான் தவறா ஓடிட்டேனே, தெரியாம ஓடிட்டேனே அப்படி சொல்லி திரும்ப இயேசுவிட்ட பலப்படுத்து. அவருதான் இந்தியாவுக்கு வந்து சுவிசேஷத்தை அறிவிக்க வந்தார். திரும்ப அவர் பலப்பட்டு இயேசுவின் சமூகத்தில் வந்தார். இந்த காலவேளை ஆண்டவர் சொல்றார், அவசியம் மட்டும் நீ எங்காவது ஓடிட்டு இருந்தீங்கன்னா திரும்ப நீங்க தேவ சமூகத்துல பல. யார பார்த்தாலும் விசேஷ காரியத்தை, அந்த கல்யாண வீடு, தீர் வீடு, அங்க காரியம், இங்க காரியம், பொண்ணு வீடு காரியம், அந்த காரியம், இந்த காரியம், ஏகப்பட்ட இடத்துக்கு போயிடுறது. பாஸ்டர் பொண்ணு பார்க்க போறோம் பாஸ்டர், யார் உங்களுக்கா? என்னையும் விடுறது இல்ல. பூ வைக்கிற விசேஷமா? என்ன விசேஷமா? இன்னைக்கு நிறைய அப்படி வந்திருக்குது. பூ வைக்கிற விசேஷம். உங்க மண்டைக்கா பூ வைக்கிறாங்க? ஆமென் சொல்லுங்க. சோத்திரம். கடா வெட்டு பாஸ்டர், நான் பக்கத்துல பார்க்க மாட்டேன். அவங்களே வெட்டுவாங்க, அவங்களே குழம்பு வைப்பாங்க, அவங்களே கும்பிடுவாங்க. நான் தூரம் வைக்கிறதுக்கு இங்க தச்சில வந்து நில்லு. ஆமே ஆமா. அவசியமற்று ஓடாது, அவசியமற்று ஓட்டம் தேவையில்லை. அல்லேலூயா சொல்லுங்க. 3வது ஒரு காரியம், அறிந்தவனாய் இரு. எல்லாரும் சொல்லுங்க. ஆமா. யார அறியணும்? நம்மோடு இருக்கிற ஆண்டவரை அறிஞ்சுக்கணும். லூக்கா 24ஆம் அதிகாரத்துல வாசிங்கன்னா, சோத்திரம் 15-16 வசனத்தை வாசிங்கன்னா, இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்துக் கொண்டிருக்கையில் இயேசு தாமே சேர்ந்து அவர்களோடு கூட நடந்து, அடுத்த வசனத்தை வாசிங்க. ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. அவர் கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. யார மறைச்சிருந்தது? இயேசு பக்கத்திலே நிற்கிறார். அவர்களோடு இருக்கிற இயேசுவை பார்க்கிற கண்ணு இல்ல, பக்கத்தில் இருக்கிற நண்பருடைய கண்ணுக்கெல்லாம் தெரியுது. யாரு கண்ணு தெரியல? இயேசு வந்து நிக்கிற கண்ணு தெரியல. சிலருக்கு அப்படித்தான். இயேசு கண்ணும் தெரியாது, பாஸ்ட் கண்ணையும் தெரியாது, சபை கண்ணையும் தெரியாது, ஊழிய கண்ணு தெரியாது, ஜப கண்ணு தெரியாது, இந்த கண்ணெல்லாம் தெரியாது, மத்த எல்லா கண்ணும் தெரியும். ஆமென் சொல்லுங்க. திங்கக்கிழமை ஒரு விசேஷம், திங்கக்கிழமை ஒரு சீர் வீட்டு விசேஷம் பாஸ்டர். திங்கக்கிழமை கவனிக்கிறீங்களா? திங்கக்கிழமை சீர் வீடு. 3 நாளுக்கு முன்னாடி சீர் வீட்டுக்கு வேண்டியது பேக் பண்ணிருப்பாங்க. பணம், நகை, பழம், காய்கறி, துணிகள், எல்லாம் மணிகள் எல்லாம் சேர்த்து வச்சிருப்பாங்க. செவ்வாய்க்கிழமை கிடா வெட்ட. இங்க நம்ம செலவு இல்ல, சீர் வீட்டுக்கு நம்ம செலவு இருக்கு, எடுத்து ரெடியா வச்சிருப்போம். கிடா வெட்டுக்கு நம்ம செலவு இல்ல. யாரோ வெட்டுறாங்க, யாரோ குலை பண்றாங்க, நம்ம போய் சாப்பிட்டா மட்டும் போதும். அதுக்கு செவ்வாய்க்கிழமை ரெடியா இருக்கும். செவ்வாய்க்கிழமை போகணும், கடவுள் போகணும், அங்க போகணும், இங்க போகணும், வண்டியில தான் போறோம், டூவீலர்ல போறோம், இப்படி போகணும், அப்படி போகணும், அப்படி வரணும், இப்படி வரணும், அங்க போயிட்டு இப்படி வரணும், இப்படி வரணும், எல்லாம் ரெடி செட்டில் வச்சிருப்பாங்க. புதன்கிழமை ஆமா கல்யாண வீடு. அங்க கல்யாணம். பொள்ளாச்சியிலிருந்து அத்திக்கடவு போகணும். அது எங்க எனக்கு தெரியல.
ஆமா, அத்திக்கடவுக்கு போகணும். சோத்திரம். என்னமோ அத்திக்கடவு ஆண்டவர் படுத்துறாரு. யாராவது போறதுக்கு ஆயத்தமா இருக்கிறீங்களான்னு தெரியல. சரி, அத்திக்கடவுக்கு போகணும். சோத்திரம். ரெடி ஆயிக்க. புதன்கிழமை அத்திக்கடவு, வியாழக்கிழமை ஆனகட்டி. பாருங்க, நம்மால செட்டில் போட்டு எல்லாமே ஞாபகம் இருக்கு, எல்லாம் அறிஞ்சு வச்சிருக்கு, எல்லாம் கரெக்டா ஞாபகம் இருக்கும். சபையில ஒரு காரியம், ஊழியத்துல ஒரு காரியம், ஜபத்துல ஒரு காரியம், ஆண்டோட சமூகத்துல ஒரு காரியம் அப்படின்னா, ஐயோ பாஸ்டர் மறந்தே போச்சு. என்ன மறந்து போச்சு? பெரிய பெரிய எலும்ப கடிச்சு தின்னு இல்ல, அதனால மறந்துருச்சு. ஆமே, ஆண்டவர் சமூகத்தினுடைய காரியம் மறந்துருது. சில எல்லாம் போன் பண்ணி கேட்பாங்க, பாஸ்டர் வெள்ளிக்கிழமை கூட்டுறையாடுங்களா? ஞாயிற்றுக்கிழமை ஈஸ்டுங்க பாஸ்டர். ஞாயிற்றுக்கிழமை ஈஸ்டுங்களா பாஸ்டர்? ஆமா ஆமா, ஞாயிற்றுக்கிழமை ஈஸ்டு. நான் பேப்பர்ல எழுதி வச்சு அதை பார்த்து பார்த்து எல்லாம் சொல்லிட்டேனான்னு சொல்லி 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 சபையில சொல்ற அறிவிப்புகள் என்ன செய்யறது இல்ல. போன் பண்ணி எவ்வளவு ஒருத்தி கூப்பிட்டு இருப்பா, அதெல்லாம் ஞாபகம் இருக்கும். போன் பண்ணி யாராவது சொல்லி இருப்பாங்க, அதெல்லாம் கரெக்டா ஞாபகம் வச்சிருப்பா. மைக்கு வச்சு இவ்வளவு கத்தி இவ்வளவு பேசுற தேவ காரியத்தை மேல நினைப்பு என்ன செய்யாதே. அலையலுயா சொல்லுங்க. பாஸ்டமா சொல்லுவாங்க அடிக்கடி, அத பாஸ்டர் தான் சொன்னார்ல, காது எங்க கொண்டு வச்சீங்க? அவ்வளவு தூரம் கத்தி தான் பாஸ் எல்லாம் சொன்னார, சொல்லும் போது எங்கதான் போனீங்க? பாஸ்டமா பாஸ்ட் சொல்ற நேரத்துல நான் அப்படியே ஆப்பிரிக்கா போயிட்டேன். பிளைட்ல பறந்துட்டு இருந்தேன்னா அப்படியே மறந்துட்டேன் பாஸ்டமா. அலையலுயா சொல்லுங்க. ஆப்பிரிக்கா போய் ஆடு வெட்ட போனீங்களா? இயேசு தேவக்காரியம் சபக்காரியத்தை ஞாபகமே வச்சுக்கிறது இல்ல, ஆவிக்குரிய காரியத்து மேல ஞாபகமே இல்ல. அலையலுயா சொல்லுங்க. தெரியாம பாக்குக்கு பொதுவா அரளி கொட்டி சாப்பிட்டுருவீங்களா? தெரியாம சாப்பிட்டாங்களாமா? அலையலுயா சொல்லுங்க. இன்னைக்கு நிறைய பேர் சொல்றது அப்படி சொல்றாங்க, பாஸ்டர் தெரியாம அவங்க கொடுத்துட்டாங்க பாஸ்டர், நான் கிறிஸ்டியனும் அவளுக்கு தெரியாது பாருங்க, அதனால ஊட்டி விட்டுட்டா. ஆதாமுடைய வேலையே ஏவாளுடைய வேலையை தான் ஊட்டி விடுறதான் வேலை. தேவ சமூகத்துல வைராக்கியமா வாழணும். தேவன் நம்மோடு இருக்கிறார், பயபக்தியோடு வாழணும். தேவன் நம்மோடு இருக்கிறார் என்கிற அந்த பயம் நம்முடைய வாழ்க்கையில வரணும். தேவனை அறிஞ்சுக்கணும். எல்லாரையும் அறிஞ்சிருக்கிறோம். சோத்திரம். பாருங்க, இவங்க துக்கத்தோடு போறாங்க, சம்பாஷணை பண்ணிட்டு போறாங்க. சோத்திரம். அல்லேலூயா. அவன் நடந்த காரியங்களை பேசிட்டே போறாங்க, உரையாடிட்டே போறாங்க, கலந்துரையாடிட்டே போறாங்க. எல்லா காரியத்தையும் ஞாபகம் வச்சிருக்கிறாங்க. ஆனா யாருடைய ஞாபகம் இல்ல. இதுல வேடிக்கை என்ன தெரியுமா? இயேசு பார்த்துட்டு என்ன சொல்றாங்கன்னா 18வது வசனத்துல, அவர்கள் ஒருவன் கிளையோப்பவன் என்பவன் பிரதியுத்தரமாக, இந்நாளில் எருசலேமில் நடந்தவைகளை அறியாதபடிக்கு நீர் அந்நியரா இருக்கு. யாரை பார்த்து அந்நியருங்கிறான்? அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு நிறைய நேரத்துல ஆண்டவரை பார்த்தா நிறைய என்னதான் தெரியுது? அந்நியரா தெரியுது. மரியாள் சொன்னா பாருங்க, தோட்டக்காரரே. எப்படி சொன்னாரு? தோட்டக்காரரே. இன்னைக்கு நிறைய நேரம் ஊழியக்காரன், இன்னைக்கு நிறைய ஆண்டவர் அப்படிதான் நம்ம இன்னைக்கு லகுவா வச்சிருக்கோம். இயேசுவே, நீ வந்து என் பிள்ளை மேல கைய வெய்யும் ஆண்டவரே, நீ வைக்கலனா நான் இந்த வாரம் சர்ச்சுக்கு போக மாட்டேன் ஆண்டவரே. பிள்ளை மேல கையை கொண்டு வந்து வைக்கணுமா? ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அவர் என்ன வீட்டுக்காரரா? கைய நீட்டியா, வெய்யாங்க, தோசை சுடியா, குழம்பு வெய்யா, அம்மா அளப்ப அவனப்ப, வெங்காயம் வெட்டியா, வெங்காயம் மட்டும் நான் வெட்ட மாட்டேன், நீ வெட்டியா? அல்லேலூயா சொல்லுங்க. சிலர் வெங்காயம் வெட்டுறதுக்கு மட்டும் புருஷனை வச்சிருக்கிறாங்க. இவங்க கை நாரிடுமாம். ஆமே. அல்லேலூயா. அந்நியரை வச்சிருக்கிறாங்க இன்னைக்கு. இயேசுவை ஏனா தானே என்று வச்சிருக்கிறாங்க. ஏதோ சாதாரண ஒரு மனுஷன மாதிரி வீட்டுல வச்சிருக்கிறாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு நிறைய வீட்டுல பைபிள் இருக்கும், பைபிளுக்கு மேல ஏகப்பட்ட ஐட்டம் அடுக்கி வச்சிருப்பா. சில வீட்டுல பைபிளை பார்த்தா வீட்டுல இருக்கிற அம்பட்டு சாணி பவுடர் இங்கதான் இருக்கும். சாணி பவுடர்னா புரியுதா? வீட்டுல வலிச்ச எல்லா சாணியும் பைபிளுக்கு மேலதான் இருக்கும். ஆமென் சொல்லுங்க. ஏதோ ஒரு மூலையில கிடக்கும், கண்டுக்காம கிடக்கும். ஆவிக்குரிய வாழ்க்கையில ஏதாவது பிரச்சனை வந்தா மட்டும் தலைக்கு மேல வந்துருவாரு. பாஸ்டர், நான் பைபிள் தலை மேல வச்சுதான் பாஸ்டர் படுத்தேன், ஆனாலும் கட்ட கட்ட சொப்பனமா வருது பாஸ்டர்.
பைபிளை தலைமையில வச்சு படுத்தாங்களா? ஆனாலும் கெட்ட கெட்ட. நீ பைபிளை எப்படி பாக்குற? ஆண்டவர் எப்படி பாக்குறோம்? இன்னைக்கு எப்படி நம்ம தேவனை பாக்குறோம்? அவன் அந்நியரை பார்த்தானா? மரியாதை தோட்டக்காரனா பார்த்தாலாம். சோத்திரம். இன்னைக்கு ஆவிக்குரிய நேரத்துல இன்னைக்கு பல நேரங்கள் அப்படித்தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். சோத்திரம். அல்லேலூயா. இப்ப என்ன வேடிக்கைன்னா, இயேசு கிறிஸ்து அவங்களோட நடந்து வர்றாரு. வீட்டுல கூப்பிட்டு தங்க கூட வச்சுட்டாங்க. பாருங்க 28 வசனம் சொல்லுது, அத்தருணத்திலே தாங்கள் போகிற கிராமத்துக்கு சமீபமானார்கள். அப்பொழுது அவர் அப்புறம் போகிற போல காண்பித்தார். அவர்கள் அவரை நோக்கி, நீர் எங்களோடு தங்கியிரும், சாயங்காலமாயிற்று, பொழுது போயிற்று என்று அவரை வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். அப்பொழுது அவர் அவளோடு தங்கும்படி உள்ளே. இவர் இயேசுன்னு தெரியாமையே அவர் என்ன செஞ்சுட்டாங்க? கூப்பிட்டு தங்க வச்சுட்டாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு. யாரா இருக்கிறார் நம்ம வீட்டுல? எப்படி இருக்கிறாரு? ரொம்ப முக்கியம். அல்லேலூயா சொல்லுங்க. அவசியத்துக்கு மட்டும் ஆண்டவர் தேவை. பிரச்சனை வந்தா மட்டும் ஆண்டவர் தேவை. தேவை இருந்தா மட்டும் ஆண்டவர் தேவை. மத்த நேரங்கள் ஆண்டவர் கண்டுக்கிறதா இல்ல. வடக்கு செருப்பு விட்டு உள்ள போவாங்க, வெள்ளம் செய்வாங்க, சடுக்குன்னு வருவாங்க. உள்ளுக்குள்ள ஆண்டவர் இருக்கிறாரா, பரிசுத்தம் இருக்கிறாரா? வரும்போது ஒரு சோத்திரம், ஆண்டவர் என்னை பாதுகாத்துற, நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பான்னு வரும்போது வந்து ஒரு சோத்திரம் போட்டுட்டு திரும்ப வீட்டு விட்டு வெளியே போகும்போது, ஆண்டவர் என்ன வெளியே போகிறேன், என்னை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் அவரை பார்த்துட்டா போறேன். ஏதோ அது திறந்த வீட்டுல வந்துட்டு போகிற மாதிரி டெய்லி வந்துட்டு போயிட்டு ஏதாவது அட்டி இட்டி பிரச்சனை வரும்போது மட்டும், ஆண்டவரே ஏன் என்னை கைவிட்டி, ஏன் என்னை, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டி. அல்லேலூயா சொல்லுங்க. அன்னப்பாற ஆத்துல வலிக்கு விழுந்துட்டு இடுப்பு வலி வந்துருச்சு, ஏன் என்னை கைவிட்டி. ஹலோ, எப்போ பிரச்சனை வந்தா மட்டும்தான் ஆண்டவரா? வீட்டுல இருக்கிறாரு, வர்றாரு, கூட வர்றாரு, போறாரு. ஆனா அவர் அந்நீரை பாக்குறோம், மற்றவர்களா பாக்குறோம், இயேசுவை ஒவ்வொரு நாளும் பாக்குறோமா? வெளியே போகும்போது ஒரு சோத்திரம் பண்ணி, ஆண்டவரே தேவ சம்பந்தம் ஜெபம் பண்ணிட்டு போகிறோமா? வேலைக்கு போகும்பொழுது, மற்ற அலுவல் காரியங்கள் போகும்பொழுது ஜெபம் பண்ணிட்டு போகிறோமா? ஒரு புதிய காரியம் வரும் பொழுது சொல்லிட்டு போகிறோமா? தேவ சமூகத்தில் அறிக்கைட்டு போறோமா? சொல்லாம போயிடுறது. எங்காவது போய் அடி பிரச்சனை வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம், ஆண்டவரே ஐயோ ஆண்டவரே. அல்லேலூயா சொல்லுங்க. விசுவாசிகள், தேவ பிள்ளைகள் இன்னும் ஆண்டவரை முழுமையா அறியல, ஆண்டவரை முழுமையா தெரிஞ்சுக்கல. சோத்திரம். புதிய விசுவாசி மாதிரி தான் நான் நடந்துக்கிறது, புதிய ஆத்துமா மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையில நடந்துக்கிறாரு. தேவனை அறிந்து செயல்படுங்கள். அல்லேலூயா சொல்லுங்கப்பா. தேவனை அறிந்து கொள்ளுங்கள், முழுமையா அவரை அறிந்து கொள்ளுங்கள். அவரை தேடுகிறவர்கள் அவரை அறிந்து கொள்ளுவார்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 4வது ஒரு காரியம் என்ன தெரியுமா? இயேசுவை நீ பார்க்கணும், உயிருள்ள தேவனை உணரணும் அப்படின்னா அவர் ஆசீர்வதிக்கிற இடத்துல நம்ம இருக்கணும். இல்லன்னு சொல்லுங்க. ஆமா, பாருங்க 50வது வசனம் சொல்லுது, பின்பு அவர் பெத்தானியா வரைக்கும் அவர்கள் அழைத்து கொண்டு போய் தம் கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். அவர்கள் ஆசீர்வதிக்கையில் அவர்களை விட்டு பிரிந்து போனார். அவர் ஆசீர்வதிக்கிற இடத்துல நம்ம இருக்கணும், அப்பதான் அவரை பார்க்க முடியும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. அவர் இன்னைக்கு வந்து உங்களை எல்லாம் ஆசீர்வதிக்கான்னு வச்சுக்கோங்க, நீங்க இந்த இடத்துல இல்லைன்னா உங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் வருமா? இப்ப உயிர் திறந்ததுக்கு அப்புறம் அவர் எல்லாரையும் கூப்பிட்டு அவர் என்ன செய்கிறார்? பிளஸ் பண்றார், ஆசீர்வதிக்கிறார். அவர் ஆசீர்வதிக்கும் போது நம்ம இருக்கிறது இல்ல. எல்லா வாரம் வந்தனே பாஸ்டர், எல்லா நாளும் வந்தனே, இந்த நாள் மட்டும் மிஸ் பண்ண, அந்த நாள் தான் அவர் வந்து ஆசீர்வதிக்கிறார். ஆமே. அவர் ஆசீர்வதிக்கும் பொழுது அந்த இடத்துல நீங்க இருக்கணும். அவர் கூட்டி கொண்டு போய் எல்லாரையும் அவர்கள் பிளஸ் பண்றார். இன்னைக்கு உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். எல்லாரும் எழுமி நிற்போமா தேவ சமூகத்துல? ஆமா, அல்லேலூயா. ஆயத்தத்தோடு வாங்க, அவசியமாய் வாங்க, அவசியமாய். தேவன் அன்னைக்கு பார்க்கணும், தேடணும். அவசியம் இல்லாம வேற எங்கேயும் ஓடி, அவரை விட்டு வேற எங்கேயும் ஓடிடக்கூடாது. ஆமென், அல்லேலூயா. அவரை அறிந்து கொண்டவர்களாய் வாங்க. அவர் நம்மோடு நிற்கிறார், என்னோடு இருக்கிறார். அவர் எங்கேயும் போகல, அவர் என்னோட தான் இருக்கிறார். கவனிங்க. எல்லாரும் எப்படி எழுமி நின்று தேவ சமூகத்துல? அல்லேலூயா. 4வது, ஆசீர்வாதங்களை பெரும்படி வாங்க. அவர் உங்களை எல்லாம் ஆசீர்வதிக்கத்தான் விரும்புகிறார், உங்களை சபிக்கல்ல. அவர் நம்ம எல்லாம் ஆசீர்வதிக்கத்தான் கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா.
அவர் நம்ம எல்லாம் ஆசீர்வதிக்க தான் பரிசுத்த ஆவியானவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் தேவ சமூகத்துல அப்படி கர்த்தருடைய பந்திக்கு நிக்கிற மாதிரி எல்லாரும் நிப்போமா? ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆவியானவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒரு உணர்வுள்ள உயிர்த்தெழுதல், ஒரு உயிருள்ள ஒரு உயிர்த்தெழுதல் ஆண்டவரே. இந்த வார்த்தையை ஆசீர்வதிங்க. Thank you Lord.